நான் சின்ன பொண்ணாக இருக்கிறப்போ பெரியவங்க செஞ்சு பார்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து இதை யூஸ் பண்ணினதில்லை, பண்ணணும்னு ஆசை. அதுக்காக இது வாங்குறதுக்காக வந்திருக்கேன். அதே போல் இரும்பு ஐட்டம் நிறையா இது எல்லாமே பழைய காலத்து பொருள், அந்த உரல் உலக்க எல்லாமே இங்கே இருக்குது, கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நல்லா இருக்குன்னு பார்க்குறக்காக நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் கோபி, ஈரோடு மாவட்டம் கோபியிலிருந்து வந்திருக்கோம். நாங்கள் இது வாங்குற பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவே நாங்கள் வந்திருக்கோம். கல்சட்டி, வடச்சட்டி, பணியாரக்கல், தயிர் ஊற்றி வைக்க, அப்புறம் வந்து இரும்பு கடாய் தாளிக்கிறதுக்கு, வடி, உலக்க சின்னது, உலக்கையெல்லாம் நான் நிறைய பக்கம் தேடி இருக்கேன், கிடைக்கல. இங்கே இருக்குதுன்னு பாட்டு அதுக்கு மெயினாக அதுவும் ஒரு ரீசன் வந்ததுக்கு. ரீசனபிள் ரேட்டாக சொல்லியிருக்காங்க, இன்னும் கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, பொருளெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் தேவைப்படுறவங்க இங்கே வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம பாரம்பரிய பொருளாக இருக்குது, பாரம்பரியத்தில் செஞ்சு உடல் நலத்தோட ஆரோக்கியத்தோட இருங்க எல்லாரும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம்கே பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்கேஸ் வியூ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மக்களே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்க போகுது. வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லி கோச்சிக்காதீங்க மக்களே. இந்த வீடியோக்கு வந்து அந்த அளவுக்கு நிறையவே எஃபர்ட் போட்டிருக்கோம். ஏன் இவ்வளோ பெரிய வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கடையில் அவ்வளோ விஷயம் இருக்குங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். நாங்கள் காலையில் 10 மணிக்கு போயிட்டு எங்களுக்கு ஷூட் எடுத்து முடிக்கவே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 மணி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய புது புது விஷயமா நிறைய கடைகளை உங்களுக்கு வந்து கவர் பண்ணி காமிக்கிறேங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியதில்லை, எங்களுக்கு சின்ன சப்போர்ட் மட்டும் தான். அந்த லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சரி வாங்க மக்களே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கடையை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துடலாம். அதை கொடுத்துட்டு நம்ம டைரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கலாபாபு இரும்பு கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கடையில என்னடா ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கடையே ஸ்பெஷல்னு தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா இங்க இருக்க ஒவ்வொரு பொருளுமே அந்த அளவுக்கு ஸ்பெஷலாகவும் யூனிக்காவும் இருக்கு. இருந்த மக்களோட உணவு பழக்க வழக்கம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லாவே இரும்புல செஞ்சதும் கல்லுல செஞ்சதுமா அந்த பாத்திரத்தை வச்சுதான் அவங்க ஃபுல்லாவே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல அப்ப இருந்த மக்கள் யூஸ் பண்ண பாத்திரத்தெல்லாம் கண்ணுல கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கடையை நான் கண்டுபிடிச்சு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கடையில பாத்தீங்கன்னா வீட்டுக்கோ இல்ல கடைக்கோ உங்களுக்கு எதுக்கு தேவைப்பட்டாலுமே பாரம்பரியமான முறையில் அந்த டைம்ல வந்து யூஸ் பண்ண எல்லா விதமான பாத்திரமும் இங்க கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கடையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியான மெனுவே வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா கல்யாண சீர்வரிசை செட்டுனே தனியா வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கேட்டரிங் ஸ்டோரோ இல்ல வந்து நீங்க ஒரு கல்யாண ஸ்டோர் ஏதோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தனியா ஒரு செட்டா வச்சிருக்காங்க. நீங்க அது மாதிரி தனித்தனியா எல்லாத்துக்குமே பொருட்கள் எங்க கிட்ட ஒன்னாவே ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல மக்களே, இந்த கடையில நீங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸுமே நிறைய கொடுத்துட்டு வராங்க. இந்த கடையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, இந்தியால இருந்து இன்டர்நேஷனல் ஃபுல்லா, வெளிநாடு ஃபுல்லா இந்த கடையில இருந்து பாத்தீங்கன்னா டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கடை எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டத்துல கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 10 மீட்டர்ல இந்த கடை இருக்குங்க. இந்த கடையோட கூகுள் மேப் லொகேஷனையும் அது இல்லாம போன் நம்பரையும் அட்ரஸையும் இது எல்லாமே கீழே பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க வந்து பொருள் வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரி இதை கேட்டா மட்டும் ஃப்ரீயா கொடுத்துருங்க. நாங்க வந்து இது காசு நான் வாங்குறது இல்லைங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். குழந்தைங்களுக்கு வந்து நான் இது வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துருவோங்க. இது ஒண்ணு மட்டும் கேட்டாங்கன்னாலும் காசு வாங்க மாட்டாங்க, இது ஃப்ரீயாவே கொடுத்துருவோங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். இந்த ஃபோனில் கேட்குறீங்களா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அம்மா நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்கள். எந்த கால்ஸ் நான் ஃபோன் அட்டன் பண்ணாலும் எனக்கு தெரியாதுமா, உங்கள் வீட்டு பிள்ளைக்கு எப்படி கொடுப்பீங்களோ கொடுங்க, அப்படி தான் கேட்குறாங்க. அதுக்காகவே நான் ஃப்ரீயாக கொடுத்துறது, அவங்க பேச ஆசைக்கே நான் கொடுத்துறது. இது வரைக்கும் எங்கள் கடையில் பணியாரத்து குச்சிக்குன்னு நான் காசு வாங்கினதே இல்லை, ப்ரெஸ்ஸுக்கும் காசு வாங்கினதே கிடையாது. இந்த பொருளுக்கு செட் ஆனது நான் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். வாட்ஸ்அப்பில் பருப்பு குழம்பு வச்சு காட்டுறாங்க, ரத்த குழம்பு வச்சு காட்டுவாங்க, எனக்கு ஃபோன்லேயே காட்டுறாங்க. இதெல்லாம் வச்சு குழம்பா உங்கள்கிட்ட வாங்கின செட்டி இப்படியே வச்சு காட்டுறேங்க, நல்லா இருக்குமாம்மா. இது பேர் கம்பி கடாயும்பாங்க. இதுதான் அந்த காலத்து இட்லி செட்டி. இட்லி செட்டி இதுதான். இதை கேட்பாங்க பலகாரம் போகிறதுக்கு, டை செட்டிங்கம்மா. இது பேரே டை செட்டி தான், டை செட்டி தான். இது நிறைய வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் 50 ரூபா. 50 ரூபா, வெறும் 50 ரூபா தாங்க. 50 ரூபா. இந்த மாடல் தான் வெவ்வேறு, ஆனால் ரேட்டு எல்லாமே 150 ரூபா தான். ஒரே ரேட்டு தான், ஏதுனாலும் எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். எந்த மாடல் எடுத்துக்கோங்க, 150 தான். வந்து எல்லாம் வெளியூர்ல இருந்தும் வெளிநாட்டுல இருந்தும் கேட்டா எப்படி டெலிவரி பண்றீங்களா? டெலிவரி இன்னைக்கு வெளிநாட்டுக்கு விக்டோரியா வரைக்கும் எங்கள் பொருள் போயிடுச்சுங்க. ஆமாங்க, துபாயிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ரஷ்யாவிலேருந்து பண்ணுறாங்க, நேற்று மலேசியாவிலேருந்து அங்கே கடை வைக்கிறாங்க. எனக்கு வந்து பொருள் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் பண்ணித்தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆமாங்க, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பெங்களூருக்காரங்க உண்மையாலுமே கல்சட்டி அவ்வளோ விரும்புகிறாங்க. கல்சட்டியும் தயிர் ஜாடியும் நான் மூவ் பண்ணனது அதிகமாக பெங்களூருக்காரங்க தான். குந்தாணி, உலக்க, இது எல்லாமே பெங்களூருக்காரங்க நிறைய அதிகமாக வராங்க. ஸ்கில்லட்டில்
இத்தனை மாடல்ஸ் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு செமையாக இருக்கும். இது எடுத்துகிட்டு போய் கூட சீசனிங் பண்ணிக்கலாம். பண்ணி மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வைக்கலாம், இடிச்சுட்ட குழம்பு வைக்கலாம், எல்லாமே வைக்கலாங்க. இதில் தண்ணி குழம்பு மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ஒவ்வொரு டம்ளர் காலை தட்டி போட்டு நைட்டு வேக விட்டுட்டு காலையில் இதில் குழம்பு வச்சிங்கன்னா தண்ணி மாரி அவர் மாதிரி சொல்லும் போது எச்சு வருது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதில் தான் மாவு கரைச்சி வைப்பாங்க, இட்லி மாவு. கேளுங்க, சொல்கிறாங்க, கஸ்டமரே சொல்லுவார் அந்த காலத்தில். ஏன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு இன்றைக்கி சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல். இதில் நீங்கள் மாவை ஊற்றி கரைச்சி வச்சு சாப்பிட்டீங்கன்னா 3-4 நாளும் இது புளிக்காது, நுரைச்சி வராது, அப்படியே இருக்கும். நான்லாம் இன்னமும் இதில் தாங்க கரைச்சி வைக்கிறேன். கம்மங்கூழ் கரைச்சி ஊற்றி இதில் குடிச்சாங்கன்னா உடம்புக்கு அருமையான ஆரோக்கியம். இவர் பாருங்க, கஸ்டமர் தான் வந்திருக்கிறாரு கடைக்கு, எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்கோம். கம்மங்கூழ் ஊற்றி வச்சுட்டு கம்மங்கூழ் மோர் கரைச்சி இதில் ஊற்றி குடிச்சாங்கன்னா உடம்புக்கு அருமையான ஆரோக்கியம். மழை காலத்து மாடல் இருந்தது, பழைய காலத்து மாடல். இந்த குழியில் ஒரு 2 பணியாரம் சாப்பிட்டா போதும். முட்டை ஊற்றி ஒரு பணியாரம் சாப்பிட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த பணியாரக்கல் உள்ளே பாருங்கள், நல்லா ஆழமாக இருக்கும். இத்த சோடு வரும் ஒரு பணியாரம். 4 பணியாரம் சாப்பிட்டா போதும். நல்லா நெய்யை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து அகலைச்சட்டிம்பாங்க, மீன் குழம்பு வைக்கிற சட்டி. நல்லாயிருக்கும் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கை கொத்தல், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து புது பொண்ணு புது மாப்பிள்ளை கொடுக்கறது, 2வது வீடு பால் காய்ச்சினா இதான் ஃபஸ்ட்டாக காய்ச்சுவாங்க, இதான் ஃபஸ்ட்டு செய்வாங்களே. கருங்காலி நீங்கள் தூக்கவே முடியாதுங்க, கருங்காலி தூக்கவும் முடியாது. இன்னொன்று நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அது அப்படியே கரையவே கரையாது. ஓரளவுக்கு இதே ஆகாது, நுணதரம் போகாது, கெட்டியாகவே இருக்கும். அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இது கருங்காலின்னு. ஐநூறுலாம் பார்த்தீங்கன்னா இது நிறையா வாங்குவாங்க எங்ககிட்ட. அவங்க பெங்களூருக்காரங்களும் நிறையா வாங்குவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் ஆரியெல்லாம் ரொட்டி போட்டு தட்டுவாங்க. இதெல்லாம் வந்து நிறையா வாங்குறாங்க, தட்டுறதுக்கு அருமையாக இருக்குது. வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாது பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது கல்லால் ஆனது, டப்புன்னு வெடிச்சிரும் கேஸில் வைக்கும் போது. அதனால் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த கல் நாம் சொல்கிறபடி அட்டகாசமாக கேட்கும். நாம் எந்த டென்ஷனும் ஆகாதுங்க, தீயாது, வீட்டில் புகை வராது, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வணக்கங்க, என்னோடய பேர் கலைமகள். என்னோடய கடை பேர் பார்த்தீங்கன்னா கலாபாபு இரும்பு கடை. நாங்கள் இங்கே வந்து ஒரு 20 வருஷமாக கடையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கடை பார்த்தீங்கன்னா அது வந்து சேலம் மாவட்டம், எடப்பாடி வட்டம், கொங்கனாபுரம் வந்து கிராமங்கிற வில்லேஜில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ கொங்கனாபுரத்துலேருந்து நீங்கள் பஸ் விட்டு இறங்கினாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, 10 மீட்டர் தொலைவிலேயே நம்ம கடை இருக்குது. இப்போ வாங்க, நம்ம கடையில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம சீர்வரிசைக்கு தேவையான பொருளை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பித்தாளை படி, இது வந்து உங்களுக்கு பித்தாளை சல்லடை. இதெல்லாம் பிள்ளைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணால் நீங்கள் வந்து ஊற்றுவாங்க. 2வது நீங்கள் கோயிலுக்கு வந்து தேங்காய் பழமும் இதை நீங்கள் கொண்டுட்டு போகலாம். இதுலேயே உங்களுக்கு வந்து 2 சைஸ் இருக்குது, ஒன்று சின்னது, இது பெருசு. நல்லா பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம ஒரு கொண்டுட்டு போய் ஒரு பிள்ளைங்களுக்கு சீர் செய்யும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கௌரவமாக நல்லாயிருக்கும், மரியாதையாக இருக்கும். இது நிறையா எங்ககிட்ட வாங்கிட்டு போவாங்க செட்டாக சீருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா குந்தாணி பார்த்திங்கன்னா வாகை மரத்தில் நாங்களே செய்கிறோம். இது வேறு யாரும் செய்ய கிடையாது, நாங்கள் வாங்கிலாம் விற்கிறதில்ல, நாங்களே செய்கிறோம். எத்தனை நாள் ஆனாலும் இது வெடிக்காது, வளையாது, ஒன்றும் ஆகாது. இது வாகை மரம். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. இதை வந்து இன்னும் சின்னதும் இருக்குங்க, அதாவது காலேஜுக்கு வந்து ஷோகேஸில் இந்த பொருளை வைக்கிறதுக்கு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க, அதுவும் இருக்குது. 2வது கல்யாண மண்டபத்துக்கு எல்லாத்துக்குமே இது வாங்கிட்டு போகிறாங்க. 2வது தானியம் குத்துறதுக்கும் இது வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு கேட்பாங்க, எப்படி ஓட்டையாக இருக்குது, மற்ற இடத்துல வந்து வேறு சைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலால் மட்டும்தான் எடுத்து கொடுப்பாங்க, நாங்கள் ஆழம் வரைக்கும் எடுத்து கொடுப்போம். ஏன்னா மேலால் வரைக்கும் நம்ம எடுத்து கொடுத்தோம்னா குத்துனா வந்து கீழே தான் விழுவோம், இது கீழே விழுவாது தானியம். நம்மளுக்கு வந்து நம்ம கடைசி எண்டு வரைக்கும் நல்லா கொத்தலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 சைஸ் இருக்குங்களா, பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 8000 வரைக்கும் இருக்குது குந்தாணி நம்மக்கிட்ட கைவசம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து உலக்கைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கருங்காலி உலக்கை, இதுதான் கருங்காலின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுதான் கருங்காலி உலக்கை. இன்றைக்கி நிறையா கேட்குறாங்க. ஆனால் இது நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கிறதுக்கு விசேஷம். நம்ம வெளியே குத்துறதை விட பூஜை ரூமில் வைக்கிறது தான் இது நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா தூக்க முடியாது, ஒரு ஆள்லாம் தூக்க முடியாது, நல்ல வெயிட்டுக்கு, ஆனால் ஃபுல்லாக இருக்கும். இதில் பித்தாளை பூணு கேட்டாலும் நாங்கள் போட்டு கொடுப்போம். பெரும்பாலும் இரும்பு பூணு தான் நிறைய எங்களுக்கு ஓட்டம். பித்தாளை கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தான் பித்தாளை கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி போட்டு நல்லா அடியில் படுதா போட்டும் நீங்கள் இப்படி குத்தலாம், உரல் மேலே வச்சியும் நீங்கள் இதை குத்தலாங்க. 2 விதமாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கருங்காலி உலக்கிங்க.
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 5500 வருதுங்க. இது ஒரு உலக்கையே 5500 வருது. இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஈட்டி, இது வந்து ஈட்டி மரம்பாங்க, இது ஈட்டி, இதுவும் வந்து நல்லா இருக்குங்க. இது உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500. ஈட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வெயிட்டு தான் வரும், ரொம்ப வெயிட் வராது. ஆனால் மரம் நல்லாயிருக்கும். ஆனால் கருங்காலி பார்த்தீங்கன்னா தூக்கவே முடியாதுங்க. அதாவது சின்னதே வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம் வீட்டில், பூஜை ரூமுக்கு சின்னது கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி நல்லா பெருசாகவே நாங்கள் வச்சுருக்கோம். இன்றைக்கி கருங்காலி அவைலபிள் நம்மக்கிட்ட நிறையா இருக்குங்க. முன்னெல்லாம் வந்து கிடைக்காதுங்க, ஃபாரஸ்ட்டில் அங்கே போய் வாங்கிட்டு வந்து நாங்கள் இது பண்ணணும். இப்போலாம் வந்து நிறைய கிடைக்கிது. இன்றைக்கி கருங்காலி வந்து அவைலபிள் நிறையா இருக்குது. யாருக்கு வேணுனாலும் வாங்க, ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரோம். எங்களுக்கெல்லாம் விலை அதிகமாக இருக்குதுங்க, எங்களாலாம் அது வாங்க முடியாதுன்னு சிலர் கேட்பாங்க. இது வந்து கருவேலா மரங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000, 800 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குங்க. பூணு கம்மியாக இருந்துச்சுன்னா 700, 600ங்க. நல்ல நீளமாக பூணு போட்டு கொடுத்தோம்னா 1000 ரூபா. இதிலே வந்து 700, 800ன்னு சொல்லி கூட விற்பாங்க. ஆனால் வந்து நாங்கள் பூணு நல்லா பக்காவாக, எங்கள் வேலை நல்லா இருக்குங்க, நீட்டாக இருக்கும். நம்ம எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளை வயசுக்கு வந்தாலும் போடலாம், எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது எங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னது, இது அருமையாக இருக்கும். அதாவது நம்ம எள்ளுப்பொடி, பொடி நுணுக்க இதெல்லாம் நிறையா வாங்குவாங்க. 500லாம் பார்த்திங்கன்னா இது நிறையா வாங்குவாங்க எங்ககிட்ட. அவங்க பெங்களூருக்காரங்களும் நிறையா வாங்குவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் ஆரியெல்லாம் ரொட்டி போட்டு தட்டுவாங்க. இதெல்லாம் வந்து நிறையா வாங்குறாங்க. தட்டுறதுக்கு அருமையாக இருக்குது. இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லது கெட்டது யூஸ் பண்ண முடியாதுங்க, ஏன்னா இடிச்சிக்கலாம், அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதுவும் கருவேலம் தான், இன்னும் கருவேல மரம் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற சந்தவ மனையில் பாருங்கள் உங்களுக்கு 4 விதமாக இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் கட்டையிலே இருக்கும். இது வந்து வேளாங்கட்டைங்க, இது வந்து வேளாங்கட்டைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது கட்டை புரச மரத்துலேயும் போடுவோம், வேளாங்கட்டையிலையும் போடுவோம். இது உங்களுக்கு அருமையாக இருக்கும். பாருங்கள் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து புது பொண்ணு புது மாப்பிள்ளை கொடுக்கறது. ரெண்டாவது வீடு பால் காய்ச்சினா இதான் ஃபஸ்ட்டாக காய்ச்சுவாங்க, இதான் ஃபஸ்ட்டு செய்வாங்களே. இதுதாங்க இடியாப்பம், ஆப்பம். இது பேர் இடியாப்பம்னு சொல்லுவாங்க. இப்போ சொன்னால் இடியாப்பம்னு சொன்னால் தான் புரியும். அப்போ வந்து இது சந்தோகமும்பாங்க. ஏன்னா அது புழுவாக நின்றதுனால அது வந்து புழுவாக வரும் இல்லைங்களா, அதனால் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, சந்தோகம்பாங்க. இது அருமையான உணவுங்க. நல்லா தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் 2 பிளேட்டு சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது அருமையாக இருக்கும். இதில் வந்து நாங்கள் பித்தாலையும் போட்டு கொடுப்போங்க. இப்போ இதில் உங்களுக்கு வந்து கல்லாய் தகடில் போட்டிருக்கிறேன், துரு பிடிக்காது. இதில் எங்களுக்கு பித்தாலையிலையும் கேட்பாங்க, நாங்கள் அதுலேயும் போட்டு தருவோம், பித்தாலையிலையும் போட்டு தருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக இருக்குது. இதே உட்டுலேயும் இருக்கும், இதே மாதிரி உங்களுக்கு வந்து இரும்பு கால்லையும் இருக்கும், இரும்பு கால்லையும் இருக்கும். இது நீங்கள் ஒரு ட்ராப் எண்ணெயை அப்ளை பண்ணி வைக்கணும். உட்டில் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இது வந்து நீங்கள் ஒரு ட்ராப் எண்ணெயை அப்ளை பண்ணணும். இது வந்து ஸ்கொயர் டைப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேட்டு அது ஒரு ரேட்டுலாம் நான் எப்பயுமே சொல்கிறது இல்லைங்க. எது வேணுமோ எடுத்துக்க 1000 ரூபா கொடுங்க. இது ஸ்கொயர் போட்டேன் எனக்கு 1500 அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ணுறதில்ல. எது வேணுமோ எடுத்துக்கங்க, ஃபிக்ஸடாக 1000 ரூபா. குறைச்சும் கொடுப்பாங்க 10, 50. நாங்கள் இது பண்ண மாட்டோங்க, கொடுத்துருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சில்வரில் வந்து இருக்கும் நிறையா. பார்த்தீங்கன்னா நாங்கள் இரும்பில் போட்டுருக்குறோம். எங்களுக்கெல்லாம் களியே கிண்ட தெரியாதுங்க, எங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல், அதாவது இட்லி 4 இட்லி சுட்டு இதில் உள்ளே போட்டு அப்படி அழுத்துனீங்கன்னா சல்லுன்னு இறங்குங்க. இதில் உங்களுக்கு ஈஸியாக இறங்குது, நல்லா அழுத்தலாம். இதுவும் நல்லாயிருக்கும். இது அருமையாக இருக்குது. எப்பயுமே 20 வருஷம் ஆனாலும் இதெல்லாம் உடையாத பொருள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பில் இதெல்லாம் லேசர் கட்டிங்கில் செஞ்சதுங்க. அது இதெல்லாம் லேசர் கட்டிங்கு, சும்மாலாம் இது கிடையாது, லேசர் கட்டிங். நல்லாயிருக்கு. இது வச்சு இப்படி கம்மியாக போடுவாங்க. இதுலேயும் இட்லியும் சுடலாம், களியும் கிண்டிக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் அருமையாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் எங்கள் சொந்த பந்தமே, நாங்கள் ஒரு ஆளெல்லாம் தயாரிக்க முடியாதுங்க. கூட்டாக சேர்ந்து தயாரித்தாதான் இத்தனை பொருள் செய்ய முடியும். ஒரு ஆள்லாம் செய்கிற பொருள் கிடையாது. நாங்கள் எங்கள் ஃபேமிலியே ஒத்துமையாக இருந்து எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு வேலை செய்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ரேட்டெல்லாம் அதிகம் சொல்கிறதில்ல, எது வேணுமோ எடுத்துங்க 1000 ரூபா ஃபிக்ஸட். அவ்வளோதான். எங்கள் கடையிலே நல்லா பிரம்மாண்டமான ஓடக்கூடிய ஒரே பொருள் இதுதான், கல்சட்டி. பாருங்கள் அவைலபிள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஒரு நாளைக்கு 100 லிட்ரு ஓடுதுன்னா அசால்ட்டாக ஓடுதுங்க. இது வந்து இங்கே இருக்கிறது பூரா 100 லிட்ரு தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக எல்லாமே ரச சட்டியிலேருந்து குழம்பு சட்டி வரைக்கும் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ரச சட்டிம்பாங்க. ரசத்துக்கு வத்த குழம்பு, மோர் குழம்பு, அவியல், இது எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த சட்டிக்கு.
மோர் குழம்புலாம் வச்சுட்டு 4 போண்டாவை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குதுல. இது ரச சட்டிம்பாங்க, இதெல்லாம் வெண்டங்காய் குழம்பு, புளிக்குழம்பு, அரைச்சுட்ட சாம்பார். வெஜ்ஜுக்கு நல்லா இருக்குங்க, நான்வெஜ்ஜுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கடாய் டைப்பு, அருமையாக இருக்குது. கடாய் டைப்பில் பாருங்கள், இதெல்லாம் மீன் குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். கடாய் டைப்லேயே அருமையாக இருக்கும். உங்களுக்கு சின்ன சட்டியிலேருந்து 1 லிட்டர்லேருந்து 3.5 லிட்டர் வரைக்கும் இப்போ இன்றைக்கி நிறையா இருக்குங்க, அவைலபிளாக இருக்குது. நிறையா கல்ச்சட்டி மூவ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி தயிர் ஜாடி பாருங்கள், தயிருக்கு 300 ml இருந்து உங்களுக்கு இது 300 ml 200 ml இருக்குங்க, சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த பாருங்கள் அருமையாக இருக்கும். ஆமாம், இது பாருங்கள் 350 குட்டி அழகா. இதெல்லாம் புளிக்குதுங்க. 3 நாள் ஆனாலும் புளிக்காது. இப்போ இந்த கிளைமேட்டுக்கு 4 நாள் ஆனாலும் புளிக்காது, நல்லாயிருக்கும். என்ன ரேட்டுங்க? இது வந்து 350ங்கும் போது உங்களுக்கு வந்து லிட்டரு 700 ரூபா தாங்க. ஆமாம், 210 ரூபாய்க்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். வெறும் 210 ரூபா, 200 ரூபா கொடுப்பாங்க, வாங்கிக்குவோம். அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கணும். தயிர் ஊற்றி வைக்கலாம், தயிர் ஊற்றி வைக்கலாங்க. நீங்கள் ஏதாவது வீட்டில் ரசம் கொஞ்சம் மீதியாச்சு அப்படின்னா ஊற்றி வைக்கலாம். 3 நாளைக்கு நாள் ரசமே கிடாதுங்க, ரசமும் கிடாது, குழம்பு புளி ஐட்டம் எதுனாலும் ஊற்றி வச்சிங்கன்னா கிடவே கிடாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே காமிச்ச மாதிரி தாங்க இதுவும் கல்ச்சட்டி பாருங்கள். ரச சட்டிக்கு நிறையா இருக்கும் எங்ககிட்ட பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் சீசனிங் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் பாருங்கள் தயிர் ஜாடியே நான் 1-2 சீசனிங் பண்ணியிருப்பேன். நல்லாயிருக்கும், பிளாக்காக இருக்கும். ஏன்னா கழுவுனாவே பிளாக் ஆகும். இது பிளாக்காக இருக்கும்போது பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். இது நீங்கள் ஒரு குழம்பு எல்லாமே ஊற்றி வச்சுக்கலாம். இது அடுப்பில் வைக்க முடியாது, இருந்தாலும் தயிர் ஜாடியுமே நாங்கள் சீசனிங் பண்ணியிருக்கிறோம். சனங்களுக்கு சீக்கிரம் உடையாத லுக்காக இருக்கட்டும் அப்படின்னுக்காக நாங்கள் பாருங்கள். இதெல்லாம் இந்த மூடியே பாருங்கள் எவ்வளோ வெயிட் இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும் மூடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தயிர் ஜாடி பாருங்கள், இந்த திக்னஸ் பாருங்கள், எவ்வளோ திக்னஸ் பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. நிறையா வாங்குறாங்க இந்த மாதிரி தயிர் ஜாடி மூடி எடுக்கும் போதே பார்த்தாவே. லிட்டரு 700 ரூபா தான். சீசனிங்கு நான் காசையாக வாங்கினீங்க, ஒரு 4 பீஸ் நாங்கள் சீசனிங் பண்ணி வச்சுருக்கோம், நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயிர் ஜாடி நிறையா இருக்குது. இதான் பாருங்கள், இதெல்லாம் வெறும் 150 ரூபா, சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். ஆப்பிள் சைஸ் மாடலும் இருக்குங்க, 1/4 லிட்டர் தாங்க இது, 150 ரூபா, நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து கிஃப்டாகவும் கேட்பாங்க, கொடுத்துருவோங்க. ஒரு 5000 10,000 எடுக்கிறவங்க ஒரு தயிர் ஜாடி குடும்பம்னாலும் நான் கொடுத்துருவோம். இதெல்லாம் நாங்கள் கணக்கு பார்க்குறது இல்லைங்க. பாருங்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லில் நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இதில் 3 சைஸ் இருக்குது பாருங்கள். கல் இதுலேயும் சின்னதெல்லாம் வெளியே வச்சுருப்பேன், பெருசெல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு 500 700 1000 அவ்வளோதான் சைஸு. இது வந்து சில்வர் பிடி போட்டதுங்க, வெறும் 250 ரூபா தான். நல்லாயிருக்கும், பிரியாணிக்கு தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை பார்த்திங்கன்னா நிறையா வாங்குறாங்க, வெயிட் அதிகமாக இருந்தாலும் சரி வாங்குறாங்க. இது கொரியரே போகுதுங்க நிறையா. இவ்வளோ வெயிட்டுமா அப்படின்னா பரவாயில்ல போட்டுக்கிடுங்கிறாங்க, இது நிறையா வாங்குறாங்க. இந்த சில்வர் பிடி போட்டு நிறையா வாங்குறாங்க. பவுல் டைப்பு தான் உங்களுக்கு முன்ன காமிச்ச மாதிரி பவுல் டைப்பும் இதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு விளக்கு இருக்குங்க பாருங்கள், விளக்கு மாவிளக்கு கல்லுலேயே விளக்கு. இதில் காமாட்சி விளக்கு இருக்குது, இந்த விளக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பித்தாளையில் ஒரு இது கிடைக்கும் கடையில், அதை வாங்கி நீங்கள் வச்சு திரி போட்டிங்கன்னா அப்படியே அமைய நின்று அழகாக எரியும். நானே விளக்கு கல்லில் தான் விளக்கு போடுறேங்க, கடையில் வச்சுருப்பேன் பாருங்கள். இது கிரானைட்டு, இது கருங்கல், இது கிரானைட்டு, இது கருங்கல், இதோட சேர்ந்தது கருங்கல். இது கருப்பாயிரும். இது வந்து கிரானைட்டு, நான் கடையில் தான் வச்சுருக்குறேங்க, நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் உரப்பான் குழந்தைங்களுக்கு அரைக்கிறதுக்கு, பிள்ளைங்க விளையாடுறதுக்குங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா லேடிஸு பாதம் தேய்க்க வாங்கிட்டு போவாங்க என்கிட்ட, நான் சொல்லியே கொடுப்பேன். நல்லா அந்த காலத்தில் பாருங்க, கல்லில் தான் உடம்பே தேய்ப்பாங்க அந்த காலத்தில். இதை வந்து பாதத்தை நல்லா அந்த வெடிப்புலாம் வருது பார்த்தீங்கன்னா, தேய்ச்சிங்கன்னா கால் முழுன்னு இருக்குது லேடிஸ்க்கு, அதுக்கும் வாங்கிட்டு போவாங்க. குழந்தை உரப்பம் உரைக்க, மஞ்சள் உரச, சந்தனம் உரச எல்லாத்துக்கும் ஆகும். பார்த்தீங்கன்னா கிரானைட்லேயே கல்வோம் அருமையாக இருக்கும். முன்ன சின்ன சைஸ் போட்டிருந்தேங்க, இப்போ வந்து பெரிய சைஸ் போட்டிருக்கிறேன். கிரானைட்லேயே கல்வோம். இது 1200 ரூபா. ஆமாம், கிரானைட் ரேட்டுங்க உங்களுக்கு முழு உள்ள ஒட்டாத இருக்கும். இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது ஒட்டும், இது ஒட்டாது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இது நல்லாவும் இருக்கும். இதிலே பாருங்கள் உங்களுக்கு குட்டி கிரானைட் நல்லா இருக்கும், அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இதாக இஞ்சி பூண்டு தட்டினாலும் அப்படியே வலிச்சிங்கன்னா அழகாக வந்துடும். சாந்து அப்படியே அந்த எசன்ஸோடு அருமையாக வரும். இதிலே உங்களுக்கு வந்து பவுல் டைப் இருக்குது, பவுலும் இருக்கும் பாருங்கள்.
இதுலேயும் 3 சைஸ் இருக்குங்க. நான் காட்டுறதெல்லாம் ஒவ்வொரு சைஸ் தான் காட்டுறேன். இதுலேயும் உங்களுக்கு 3 சைஸ் இருக்கும். இது பவுல் டைப். இதுதான் பிரியாணிக்கு இடிச்சு தட்டுறது 1 2 தட்டுறது நல்லாயிருக்கும். பவுல் ஐட்டம் பூரா பிரியாணிக்கு நல்லா இருக்குங்க. ஆமாம், அது நீ காட்டுறது வந்து கிரானைட். கிரானைட் நான் காட்டுறதெல்லாம் இப்போ கிரானைட்டுங்க. இதில் உங்களுக்கு வந்து இந்த பீஸும் இருக்குது. 400ரூவாங்க. இது 400ரூவா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 ரூபா சின்ன பீஸு. இது சின்ன பீஸு 350 ரூபா. அதிலே உங்களுக்கு வந்து பெருசு இருக்குது பாருங்கள், 500ரூவா. இது நல்ல பெருசு, 500ரூவா. நல்லா இருக்கும். ஆமாங்க. பவுல் ஐட்டமும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 780 ரூபா. ஆமாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷான பொடி ஐட்டத்துக்கு, இஞ்சி பூண்டத்துக்கு, பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். பொடி ஐட்டத்துக்கு அருமையாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். கல் ஐட்டம்லாம் 100ரூவாங்க. 100ரூவா தான். இப்போ பார்த்தீங்கன்னா கருங்கல் அடுத்தது. இது பார்த்தீங்கன்னா நம்ம 10 இன்ச்சு 12 இன்ச்சிலேருந்து 14 இன்ச்சு வரைக்கும் இருக்குது கருங்கல். இது எல்லாமே இப்போ பிள்ளைங்க அந்த காலத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் சீராக கொடுப்பாங்க. இப்பயும் நம்மக்கிட்ட வந்து சீருக்குது, அது நிறையா வாங்குறாங்க. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா மூவிங் பார்த்திங்கன்னா இதுதாங்க. ஏன் அப்படின்னா தேங்காயை நம்ம கீத்து போட்டு இப்படி தட்டினோம்னா மஞ்சிரும். இப்படின்னாவே மஞ்சிரும் தேங்காய். இவ்வளோண்டு சட்னி ஆட்டிக்கலாம். இந்த ஐரூட்லாம் பார்த்திங்கன்னா கருமா பொடி அப்பயே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அப்படியே போடுவாங்க. கருமா பொடி எல்லாமே இதில் நம்ம பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இது பொடி ஐட்டத்துக்கு அருமையாக இருக்கும். இட்லி பொடி, பருப்பு பொடி, கரிமா பொடி எல்லா பொடியுமே பண்ணலாம். ரசப்பொடியிலேருந்து கொள்ளு பொடியிலேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது தான் இந்த கல்வம். அப்புறம் சித்தாவுக்கும் இது வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த மூலிகை இதுக்கும் இது நல்லாயிருக்கும். மூலிகைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சிலேருந்து 10 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. 7, 8, 10 3 சைஸ் கல்வம் வந்து இருக்குது நம்மகிட்ட. அதே மாதிரி ஆட்டாங்கல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த புடி போட்டிருக்கிறோம். எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நாங்கள் புரசங்குச்சியும் போட்டு தந்துடுவோம். இதை கழட்டிட்டு நாங்கள் எங்கள் மரத்தில் யூஸ் பண்ணுறது போட்டு கொடுத்துருவோம். அந்த காலத்தில் குச்சி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் பண்ணி கொடுப்போம். இது அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். அதுக்கெல்லாம் ப்ரைஸ்லாம் வாங்க மாட்டோம். ஏன்னா நாங்களே மிஷினு அதெல்லாம் வச்சுருக்கிறதுனால நாங்களே போட்டு கொடுத்துருவோங்க. ஏன்னா மரம் நம்ம நிறையா செய்கிறோம் இல்லைங்களா, அதனால் இப்போ சீருக்காக தான் இது போட்டதேங்க. நிறையா வந்து எங்ககிட்ட எல்லா பொருளும் இருக்குது. குந்தாணி, உலக்க எல்லாமே இருக்குது. அதனால் செட்டாக ஒரு பொண்ணுக்கு என்ன கொடுக்கணுமோ இங்கே வந்தாங்கன்னா செட்டாக சீர் வரிசை செட்டுன்னே நம்மகிட்ட இருக்குது. சரி, ஆமாம், சீர் வரிசை செட்டு தாங்க. லிஸ்ட்டே வச்சுருக்கிறேன் நான். ஒரு ஆட்டாங்கல், அம்மிக்கல், ஒரு ஆரியக்கல், குந்தாணி, உலக்க, சந்தோமனை, இந்த மாதிரி கல்ச்சட்டியில் எல்லாமே அருவாமனையிலேருந்து எல்லாமே ஒரு பொண்ணுக்கு சீர் என்னவோ செட்டை லிஸ்ட்டே இருக்குதுங்க. அப்போ அதே பார்த்தீங்கன்னா 10-15 ரூபாய்க்கு வந்துடுங்க. குறைச்சும் கொடுப்பாங்க. நாங்கள் நல்லா வாழ்த்தி கொடுப்போம், நல்லா இருக்கணும்னு. செட்டாக சீருக்காக தான் நாங்கள் இதை வாங்கியே கொடுக்குறோங்க. இது வந்து ஒரே இடத்துல இருந்து வாங்கிக்கலாம். ஆமாங்க. வந்தால் அதனால தான் மக்கள் இங்கே நிறையா வராங்க. எல்லா பொருளும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணியிருக்கிறோன்னு தான் மக்கள் நிறையா பேர் வந்து எங்ககிட்ட வாங்குறாங்க. தரமாகவும் இருக்கும், பொருள் நல்லதாகவும் இருக்குங்க. டேமேஜ் எந்த பீஸு இருந்தாலும் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இது பார்த்திங்கன்னா ஆரியக்கல். இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம வந்து பச்சை பயிறு இப்படி வந்து நீங்கள் இதில் உள்ளே போடலாம். பச்சை பயிறு அந்த பருப்பை உடைக்கிறதுக்கு பச்சை பயிறு வறுத்துட்டு இதில் போட்டு நீங்கள் போட்டு இப்படி சுற்றுனீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடும் எல்லாமே. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நாங்களே 20 வருஷத்துக்கு முன்னே அப்போ இருந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க கூட ஆரியக்கல் கேட்குறாங்க. இன்றைக்கி வந்து ஆரியத்தில் கல்லில் கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு இது வந்து நல்லா இதாகிடுச்சிங்க. இப்படி உடச்சி சாப்பிட்டா தான் ஆரோக்கியங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மிக்கல். அம்மிக்கல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் கிச்சன்லேயே வச்சுக்கலாம். நின்றுக்கிட்டே வந்து ஒரு இஞ்சி பூண்டு ரசம் எல்லாமே பண்ணிக்கலாங்க. இது வந்து கிச்சனில் வைக்கிற மாதிரி இந்த அம்மிக்கல் வெளியே போடவே தேவையில்லை. நம்ம கிச்சன்லேயே ஒரு பக்கம் ஓரமாக வச்சு டெய்லி யூஸ்க்கு இது பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு நான் பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்கிறேன் நான். இப்போ சின்ன சைஸு ஸ்மால் சைஸ் இங்கே இருக்குது, வெளியே பெரிய சைஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பவுல் டைப்பு. இதுவும் நல்லாயிருக்கும். அதாவது உங்களுக்கு நான் கழுவம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இது வந்து பவுல் டைப்பு. இது உங்களுக்கு இஞ்சி பூண்டு இந்த பிரியாணிக்கெல்லாம் 1-2 தட்டி போட்டோம்னா டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். பூண்டெல்லாம் ரொம்ப நேரம் தட்டவே கூடாது. சும்மா லைட்டாக தட்டி போட்டால் அந்த ருசி நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு, தக்காளி சாதம், காளான் பிரியாணிக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கு பவுல் இது நிறைய எடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ கருங்கல்லில் பார்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கிரானைட்லேயும் உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஏன்னா இதெல்லாமே கையிலே கொத்துனதுங்க. கிரானைட்டில் வந்து நம்மளுக்கு கை கொத்தல் தான் இது. நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா சொரன்னு இருக்கும். ஒரு கொள்ளு சட்னி, புதினா சட்னி இதெல்லாம் ஆட்டும் போது செமையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடு கட்டும் போதே பதிச்சுக்கிறாங்க கிரானைட்டை.
வீடு கட்டிகிட்டு இருக்கும் போதே எங்களுக்கு கிரானைட் அளவு வந்து எடுத்துகிட்டு போவாங்க என்கிட்ட. ஏன்னா பதிச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி பதிச்சுக்கிட்டா நின்றுக்கிட்டே ஆட்டிக்கலாங்க, உட்காரவே தேவையில்லை. கிரானைட்டும் சூப்பராக இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு 8 இன்ச்சிலேருந்து 16 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. அது ஸ்டார்டிங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரேஞ்சு ஸ்டார்டிங். இது 3000லேருந்து 8000 வரைக்கும் இருக்குதுங்க இதில். அதே மாதிரி அம்மிக்கல் பார்த்திங்கன்னா 10க்கு 7ங்க அது. அது 10க்கு 15, அது 15க்கு 18, அது வந்து 18க்கு 20. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 4 சைஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறையா ஓட்டம் போகுங்க. ஏன் அப்படின்னா இந்த திருவாதிரைக்கு இந்த அம்மி நிறையா எங்களுக்கு மூவ் ஆகும். ஏன்னா இதை வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க திருவாதிரைக்கு. அதனால் இது நிறைய எடுப்பாங்க, அதுக்காக இது போட்டிருக்கு. ஆனால் அரைக்கிறதுக்கு மேக்ஸிமம் இந்த சைஸ்லேருந்து நல்லாயிருக்கும். இந்த சைஸு வீட்டுக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதாங்க இது வந்து 10க்கு 12. இது 10க்கு 8 வந்து இது நல்லா வீட்டுக்கு பூஜைக்கு மண்டபத்துக்காரங்க நிறையா வாங்குவாங்க எங்ககிட்ட. ஏன்னா மண்டபம் கால் வச்சு மெட்டி போடுவாங்க புது பொண்ணுக்கு. இதெல்லாம் நிறையா வாங்குவாங்க. என்ன ரேட்டுங்க இதெல்லாம்? இதெல்லாம் 700 கண்ணு ஸ்டார்டிங்கு. இது 1100, அது 1600, அது 2500. இது பேர் வந்து ஃப்ரை பேனுன்னு சொல்லுவாங்க. இது என்ன நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து சில்வர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இது வந்து நல்லாயிருக்கும். ஒரு கத்திரிக்காய் வந்து நாம் வந்து கேஸ்ட் அயனில் பண்ணோம்னா கருப்பாகும். கத்திரிக்காய் பண்ணலாம், பாயாசம் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். பாயாசத்துக்கு ஸ்பெஷல். பித்தாளையில் வைப்பாங்க பாயாசம். பித்தாளை வாங்க முடியாதவங்க இதில் நீங்கள் பாயாசம் வைக்கலாங்க. கொஞ்சம் கூட தீயாது, அருமையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் 3750 ரூபா இதோட ப்ரைஸு. ஆனால் நாங்கள் கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2500 500 தான். இது வந்து நான் தீபாவளிக்கு தான் இதை போட்டேங்க. நிறைய சேல்ஸு, தீபாவளிக்கு நிறையா வாங்கினாங்க. இது நல்லா ஓட்டம். மூடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்காக நல்லாயிருக்கும். நல்லா இப்படி பிடிச்சி நீங்கள் தூக்குற மாதிரி அருமையாக இருக்கும். மூடியே நல்லா கிணமாக இருக்கும். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 20 இன்ச்சிலேருந்து இப்போ 22, 20லேருந்து 30 வரைக்கும் இருக்குது. 30 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. நீங்கள் நான்வெஜ்ஜும் செய்யலாம், நான்வெஜ்ஜு எல்லாமே செய்யலாங்க. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2865. நீங்கள் பெரிய பெரிய கடையில் போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு லிங்க் போட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. நாங்கள்லாம் அப்படி கிடையாதுங்க. பாருங்கள், ஒரு 1000 ரூபா தள்ளி தான் அதை கொடுக்குறோம் நாங்கள். ரொம்ப கம்மிங்க. இது வந்து அகலச்சட்டிம்பாங்க, மீன் குழம்பு வைக்கிற சட்டி. நல்லாயிருக்கும் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் கை கொத்தல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் பழக்கப்படுத்தி வச்சுக்கிறேங்க. உடனே சமைக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி இவ்வளோ ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு சிம்மில் வச்சு மறாதனால நீங்கள் ஒரு 10 குழம்பு தானிய குழம்பு வைங்க. அப்படின்னா பருப்பு குழம்பு இப்போ நீங்கள் ட்ரையை அப்படி வச்சுட்டுங்க, அடுப்பு மேலே வைக்கக்கூடாது. வச்சு எண்ணெய், மஞ்சத்தூள், பருப்பு, பூண்டு, எண்ணெய், தக்காளி பழம் என்னென்ன போடுறீங்களோ எல்லாமே போட்டு அடுப்பு மேலே வச்சிடணும். ஒரு 10 குழம்பு மட்டும் இப்படி வச்சுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போடுற ஐட்டம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கே கொண்டு போய் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. டப்புன்னு ஒரு விரிசல் வந்துடும். ஏன்னா கல் வந்து ட்ரையாக சூடு ஏறக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாம் சொல்கிறபடி அழகாக கேட்கும் இந்த சட்டி. இது அகலச்சட்டி. 1 லிட்டர்லேருந்து உங்களுக்கு 3 லிட்டர் வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே தூக்க முடியாதுங்க, கீழே போட்டுருவாங்க. 3.5 லிட்டர் தான் அளவு, அதுக்கு மேலே கரெக்டு. ஒரு 10 பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3.5 லிட்டர் போதுங்க. லிட்டர் தாங்க, நாங்கள் லிட்டர் கணக்கு தாங்க. லிட்டர் 500 ஆமாம். நாங்கள் வந்து குவாலிட்டியாக இருக்குங்க நம்மளுது. இந்த மிஷின் கட்டிங்கே நம்மக்கிட்ட கிடையாது. நான் கை கொத்தல் நல்லாவே காமிப்பேன். பாருங்கள், கை கொத்தல் பாருங்கள், கை கொத்தல் நல்லாயிருக்கும். எதில் எடுத்தீங்கன்னாலும் கை கொத்தல் பாருங்கள். ஒரு பாறையை நோண்டி எடுத்து நல்லா செதுக்கி கொடுக்குறாங்க. கை குத்தலுங்க. இதெல்லாமே கையிலே செய்கிறது. நல்லா செதுக்கி எடுத்து செய்கிறது. இதெல்லாம் ஒரு பாறையை உடச்சி செய்கிறது. இதெல்லாம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இப்படி இருக்கணும், திட்டாக இருக்கணும். இப்படி திட்டாக இருந்தால் தான் சட்டி நல்லா இருக்குங்க. நாம் செய்ய அது நெகுன்னு ஆகும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூடி போட்டது. இது மூடி போட்ட கல்ச்சட்டு. இது ஆப்பிள் மாடலு. கொஞ்சம் அது நல்லா மேடாக இருக்கும். இது ஆப்பிள் மாடல்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டதுக்காக என்ன நம்மளுக்கு வித்தியாசம் அப்படின்னா, ஒரு தக்காளி சாதம், காளான் பிரியாணிலாம் நீங்கள் அரிசி போட்டோன்னே இதுலேயே நீங்கள் மூடி வச்சிடலாம். அப்படியே தம்மு. எதுவுமே ஹாட் பாக்ஸ் மாதிரி அப்படியே தம்மு. நீங்கள் அடியில் வந்து தோசைக்கல் வைக்கணும், மேலே வாழை போடணும் கிடையாது. இந்த ஈரோடுலாம் இதை நிறையா வாங்குவாங்க. அப்படியே தம். அவங்களாம் அந்த தக்காளி சாதம் அந்த மாதிரிலாம் நிறையா செஞ்சு சாப்பிடுவாங்க. அரிசி பருப்பு சாதமும் சூப்பராக செய்யலாம். அதில் அப்படியே பருப்பும் வெந்துடும், அப்படியே காயெல்லாம் போட்டு வச்சுக்கணும். அப்படியே தம்முங்க, செமையாக இருக்கும். கொலன்னு நல்லா நெய்யை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஃப்ளாட் மாடலு. அது வந்து ஆப்பிள் டைப்பு.
இது ஃப்ளாட் மாடலுங்க. இதுவும் நல்லாயிருக்கும். இதுலேயும் நீங்கள் எல்லாமே பண்ணலாங்க. ஆனால் எல்லாமே லிட்டர் கணக்கு. எல்லாமே லிட்டர் கணக்கு தாங்க. ஆமாங்க. ஒரு லிட்டரு நம்ம எக்ஸ்ட்ரா மூடி போடாதது 500ரூவாங்க, மூடி போட்டது 700ரூவா. 700ரூவா. நாங்கள் வந்து 10 பார்க்க மாட்டோங்க, நான் குறைச்சும் கொடுத்துருவோங்க. சீசனிங்கு நான் காசு வாங்குறதில்ல, நாங்கள் குறைச்சும் கொடுத்துருவோங்க. சீசனிங் இல்லாதது நான் வச்சுருக்கிறேங்க, அது 450 400 கொடுப்பேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சீசனிங் பண்ணாதது. இது பாருங்கள், இது ஒரு மாடல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாம் கீரைக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த உருளி இது வந்து பானை டைப்பு. நீங்கள் பெரும்பாலும் பானை டைப் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் மட்டும்தான் வச்சுருப்பேன். இது ஆமாம் சருவு மாதிரி. இதில் நீங்கள் கீரை, புளிச்ச கீரை, எல்லா கீரையும் போட்டு நல்லா கடைஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். கீரை ஐட்டம் எல்லாமே. ஆமாம், கீரை ஐட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். பக்காவாக சட்டி மாதிரியே இருக்கும். ஆனால் நல்ல வெயிட்டு பாருங்கள், எவ்வளோ வெயிட் இருக்கும் தெரியுங்களா? நல்ல வெயிட்டு சூப்பராக இருக்குது. சட்டியை புளிச்ச கீரை, எல்லா கீரை மசிக்கிறதுக்கு இது அருமையாக இருக்குங்க. பருப்பு சாம்பார், வெண்டைக்காய் குழம்பு, பாவக்காய் குழம்பு எல்லாமே வைக்கலாங்க. இந்த குழம்பு தான் வைக்கணுங்கிறது கிடையாதுங்க. வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜுக்கு ரெண்டுக்குமே இப்போ எடுத்துக்கிறாங்க. எதுக்குன்னா அதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று இப்போ அப்படி தான் வாங்குறாங்க மக்கள் என்னக்கிட்ட. இது பார்த்திங்கன்னா சீசனிங் பண்ணாது. இது எதுக்கு வச்சுருக்கிறேன்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதில் தான் மாவு கரைச்சி வைப்பாங்க, இட்லி மாவு. கேளுங்க, சொல்கிறாங்க, கஸ்டமரே சொல்லுவார் அந்த காலத்தில். ஏன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு இன்றைக்கி சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல். இதில் நீங்கள் மாவை ஊற்றி கரைச்சி வச்சு சாப்பிட்டீங்கன்னா 3-4 நாளும் இது புளிக்காது, நுரைச்சி வராது, அப்படியே இருக்கும். நான்லாம் இன்னமும் இதில் தாங்க கரைச்சி வைக்கிறேன். 3 நாள் 1 வாரம் ஆனாலும் ஒன்றும் ஆகாதுங்க. கம்மங்கூழ் கரைச்சி ஊற்றி இதில் குடிச்சாங்கன்னா உடம்புக்கு அருமையான ஆரோக்கியம். இவர் பாருங்க, கஸ்டமர் தான் வந்திருக்கிறாரு கடைக்கு, எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்கோம். கம்மங்கூழ் ஊற்றி வச்சுட்டு கம்மங்கூழ் மோர் கரைச்சி இதில் ஊற்றி குடிச்சாங்கன்னா உடம்புக்கு அருமையான ஆரோக்கியம். மழை காலத்து மாடல் இருந்தது. பழைய காலத்து மாடல், அந்த காலத்து மாடல். அந்த காலத்து மாடல் தான் 40 வருஷத்துக்கு முன்னே இது மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து மாவு கரைக்கிறதுக்குங்க. நீங்கள் வேணுன்னா இது எடுத்துகிட்டு போய் கூட சீசனிங் பண்ணிக்கலாம். பண்ணி மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வைக்கலாம், இடிச்சுட்ட குழம்பு வைக்கலாம், எல்லாமே வைக்கலாங்க. இதில் தண்ணி குழம்பு மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ஒவ்வொரு டம்ளர் காலை தட்டி போட்டு நைட்டு வேக விட்டுட்டு காலையில் இதில் குழம்பு வச்சிங்கன்னா தண்ணி மாதிரி அவர் பாரு சொல்லும் போது எச்சு வருது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர்லேயே மூடி போட்ட மாதிரி. இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வத்த குழம்பு, மோர் குழம்பு, காய், ஹாட் பாக்ஸ் மாதிரியே இருக்கும். ஒரே லிட்டரு. 1 லிட்டர்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க. 1 லிட்டர்லாம் சீக்கிரம் போட மாட்டோம். ஆனால் இன்றைக்கி 1 லிட்டரு, ஏன்னா ஒரு 2 பேர் தான் இருக்கிறாங்க நாங்கள் ஃபேமிலியில், அப்படிங்கிறவங்களுக்கு இது போதும். ஒரு காய், ஒரு 1/4 கிலோ காய் வணக்கலாம், ஒரு எதுனாலும் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இது 1 லிட்டர், ஒரே லிட்டரு தான். இது உங்களுக்கு தோசைக்கல் பாருங்கள். இது வந்து கல்லுலேயே தோசைக்கல் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் சீசனிங் பழக்கப்படுத்தி தான் இருக்கிறேங்க. பாருங்கள், நான் பழக்கப்படுத்தி தான் இருக்கிறேன், ஆனால் ட்ரையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வெளியே தான் வச்சுருக்குறோம். இழுக்கும், நாங்கள் பழக்கப்படுத்த இழுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்காக நீங்கள் அடுப்பில் வைக்கிற வரைக்கும் இது இழுக்கும். அதுக்காக தான் நாங்கள் வைக்கிறதுன்னு 2 டேஸ்க்கு ஒருக்கா நான் வந்து விளக்கண்ணி மஞ்சத்தூளையும் போட்டு தொடவி நாங்கள் வைப்போங்க. அப்படி வைக்க நீங்கள் 1 டே நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வச்சுட்டு மறாத நாள் நீங்கள் தண்ணி ஊற்றி ஏதாவது பண்ணிவிட்டு வெங்காயத்தை வணக்கி விட்டு உடனே ஊற்றலாம். இதில் வெங்காயத்தை வணக்கினா போதும், வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. வெங்காயம் மட்டும் வணக்கி விடுங்க. உங்களுக்கு பனையார கல்லுக்கு மட்டும்தான் இது பாருங்கள், குழி செமையாக இருக்கும். இந்த குழியில் ஒரு 2 பனையாரம் சாப்பிட்டா போதும். முட்டை ஊற்றி ஒரு பனையாரம் சாப்பிட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த பனையார கல் உள்ளே பாருங்கள், நல்லா ஆழமாக இருக்கும். இத்த சோடு வரும் ஒரு பனையாரம். 4 பனையாரம் சாப்பிட்டா போதும், வவுர் நம்பிடுங்க. என்ன ரேட்டுங்க? நாங்கள் குழி 100 ரூபா தாங்க கொடுக்குறோம். குழி 100 ரூபா? ஆமாம், குழி 100 ரூபாங்க. எனக்கு யார் கேட்டாலும் கம்மி பண்ணி கொடுப்போங்க. நாங்கள் சொல்கிற ரேட்டு தானு கிடையாது, ஃபிக்ஸடு பண்ணி கொடுப்போம். நான் கொடுக்காத இருக்க மாட்டேங்க, கொடுப்பேன். ஆனால் குழி 100 ரூபாங்க. கை வேலை. உள்ளே பாருங்கள், நெய்ஸ் நல்லாயிருக்கும். இது அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் உங்களுக்கு சின்னது இருக்குது, இது பெருசு. இது பாருங்கள் சின்னது, இது சின்ன தோசையும் இது ஊற்றிக்கலாம். இது ப்ரைஸ் வந்து இது பார்த்திங்கன்னா 600 சின்னது, பெருசு 700. தோசைக்கல் இது உங்களுக்கு வந்து 30 குழி வரைக்கும் இருக்குங்க. இது வந்து ஆமாம் 30 குழி வரைக்கும் இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை குழி வேணுமோ அத்தனை குழி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். இன்றைக்கி குழிக்கு 100 ரூபாங்க. அவ்வளோதாங்க. உள்ளே கிரைனேட் பண்ணி பாருங்கள், எண்ணெய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லாயிருக்கும். இது விளக்கெண்ணெய் தாங்க. விளக்கெண்ணெய் தொட்டால் மட்டும்தான் கல்லுக்கு வருங்க. வேறு எந்த எண்ணெய் அப்ளை பண்ணாலும் வராதுங்க. அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க.
வெடிச்சிடும், டப்புன்னு வெடிச்சிருவாங்க, ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நான் எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. நாங்கள் எப்படி சீசனிங் பண்ணி வச்சுருக்கிறோன்னு சொல்கிறேங்க. சீசனிங் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுங்கிற வீடியோவும் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கல், பனையார கல், ஸ்வீட் அப்போ எல்லாம் வாங்குறாங்க. இது எப்படி சீசனிங் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. நான் வந்து சீசனிங் பண்ணி கொடுக்குறேங்க. சீசனிங் பண்ணாலும் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். எப்படி பண்ணணுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில் தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். இந்த எண்ணெயில் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா வளவளப்பு கொடுக்கும், பனையாரம் ஒட்டாத வரும். மற்ற எண்ணெயை விட நீங்கள் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நாங்கள் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் உங்களுக்கு எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் பிளாக்காக கொடுக்கும் பனையாரக்கல், அதுக்காக தான் மஞ்சள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்போ இது வந்து பழக்காத கல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்லை வந்து நீங்கள் நல்லா எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிடணும். நல்லா மஞ்சத்தூளும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் இது பண்ணுங்கள். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கணும், உள்ளே எண்ணெய் நிற்கணும். இன்னும் இப்படி கூட நீங்கள் ஊற்றி பண்ணலாம், ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய இதே கிடையாதுங்க. மஞ்சத்தூளும் எண்ணெயும் கலந்துக்கணும். ஆமாங்க, மஞ்சத்தூள் எண்ணெய் கலந்தால் தான் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் வரும். இப்படி கொஞ்சம் நல்லாவே ஃபஸ்ட்டு இப்படி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கிட்டிங்கன்னா லைட்டாக நீங்கள் மஞ்சளுங்கிறது லைட்டாக இருந்தால் போதும். பாருங்கள், பின்னாடி முன்னாடி 2 பக்கமும் அப்ளை பண்ணணுங்க. அது முன்னாடியும் பின்னாடி 2 பக்கமும் அப்ளை பண்ணி ஒன் டே நீங்கள் வெயிலில் வச்சுருந்தாலும் சரி, இப்படியே ஒரு 5 நாளைக்கு இதை விட்டால் தான் நல்லா பழகுங்க. அதாவது அந்த எண்ணெய் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இப்படியும் பண்ணணும் உங்களுக்கு, நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கல் வாங்குறாங்க, சரியா வரலங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க சில பேர். அது வந்துங்க நம்ம வந்து முக்கால்வாசி அதனால் பழக்கியாக தான் கொடுக்குறோம். இருந்தாலும் நாங்கள் என்ன தான் பழக்கி இருந்தாலும் ஒன் டே அது வெயிலில் நாங்கள் வைக்கும்போது இழுத்துக்கும். நீங்கள் ஒரு நாள் நாங்கள் சொல்கிறபடி பண்ணிங்கன்னா அருமையாக வரும். கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது, அப்படியே நவுத்துனா போதும், அருமையாக வரும். இப்போ இது வந்து நீங்கள் இப்போ நான் ஊற்றி வச்சுட்டேன், இதே மாதிரி மறாத நாளும் இதே மாதிரி இழுத்துக்கும். நைட்டுக்குள்ளே இந்த எண்ணெயும் மஞ்சளும் இழுத்துக்கும், ட்ரை ஆயிரும். மறாத நாள் நீங்கள் இதே மாதிரி பண்ணணும். 5 நாளைக்கு இதே மாதிரி 5 நாளைக்கு. அதாவது நீங்கள் பழக்காத கல் எடுத்தால் 5 நாளைக்கு பண்ணணும். எங்ககிட்ட பழக்கின கல் எடுத்தால் ஒரு நாள் பண்ணால் போதும், ஒரு நாள் பண்ணால் போதும். ஏன்னா இது பாருங்கள் பழக்கி இருக்குது. இப்போ இது நான் பழக்காத கல், இது பழக்கின கல். இப்போ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள், நல்லா பிளாக்காக இருக்குது. இது நாங்கள் அடுப்பு மேலே வச்சு கொஞ்சோண்டு கொள்ளு போட்டு வேவிச்சு வச்சுருக்குறாங்க. இது வந்து சீசனிங், நல்ல சீசனிங். இப்போ உடனே பனையாரம் ஊற்றலாம், ஒன்றும் ஆகாது. இது வந்து இப்போ கொண்டு ஒரு 10 நாள் ஆகணும் இது ஊற்றுறது. அதே தாங்க தோசைக்கல்லும் அதே தான் பாருங்கள். நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றணுங்க. அப்போ தான் அந்த வளவளப்பு வந்து இருந்தால் தான் அது ஒட்டாத உங்களுக்கு வரும், இல்லைன்னா ஒட்டிக்கும். விளக்கெண்ணையும் மஞ்சளும் ஆமாங்க, விளக்கெண்ணெய் தாங்க மெயின். மற்ற எண்ணெயை விட விளக்கெண்ணெய் போடும்போது உங்களுக்கு நல்லா பக்காவாக சீசனிங் ஆகும். ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அதாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி பழக்கிட்ட பின்னாடியுமே நான் வந்து கொள்ளு போட்டு இது பண்ணேன். ஆமாங்க, தானியத்தை போட்டு வேவிச்சா மட்டும்தான் இந்த பனையாரக்கல் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த தானியம் வந்தால் நம்மளுக்கு பதம். அதாவது ரேஷன் அரிசி போடுவாங்க, பண்ணுவாங்க, கஞ்சி ஊற்றுவாங்க. யார் வீட்லையும் இப்போ கஞ்சி வடிக்கிறது இல்லை. அதுக்காக என்னன்னா நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் கஞ்சி கிடையாது. இப்போ நீங்கள் இதை அடுப்பு மேலே வச்சு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க, அரை தண்ணி. ஒரு 4 கொள்ளு உள்ளே போட்டு ஒரு சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கும். கொதிச்சாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கொஞ்ச நேரம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளு நசுங்கும், நல்லா வெந்து பதமாக இருக்கும். அப்போ பதமாக இருக்கும் போது அவ்வளோதான், அதுதான் ஃபுல் சீசனிங். நீங்கள் உடனே மாவு ஊற்றி பனையாரம் ஊற்றலாம். நான் சொல்கிறது வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி 5 நாள் முடிஞ்ச பின்னாடி தான் செய்யணும். இதே நாங்கள் சீசனிங் பண்ணி கொடுத்துருந்தாலும் நீங்கள் கொள்ளு வேவிக்கணும், வேவிச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆப்பம் நல்லாயிருக்கும், இது சூப்பராக இருக்கும். இது ஒரு பனையாரம் ஒரு குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுத்தீங்கன்னா செமையாக இருக்கும். இன்னைக்கெல்லாம் இது ஸ்வீட் ஆப்பம்னு சொல்லுவாங்க, அதாவது கார பனையாரம் ஸ்வீட் ஆப்பம் அப்படிம்பாங்க. இது வந்து ஒன்று சுட்டு கொடுத்தா போதும், வித்தியாசமாக இருக்கேன்னு உள்ள நல்லா ஓட்ட மாதிரி வரும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலேயே வந்து மாவு ஊற்றுறதுங்களா? இதுலேயே நீங்கள் இந்த மாவையும் ஊற்றிக்கலாங்க. நாட்டு சக்கரை போட்டு மாவை கலந்து அதில் ஊற்றலாம்,
குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது இனிப்பாக இருக்கும் நல்லா. அதாவது திருவாதிரைக்கு நம்ம சாமிக்கு கும்பிடும்போது அப்பம் செய்வோம் பார்த்தீங்களா, பணியாரத்தில் ஊற்றி, அதை நீங்கள் இதை ஒன்று ஊற்றி கூட சாமிக்கு படைக்கலாங்க. இது வந்து ஸ்வீட் அப்பம். இப்போ இது வந்து நம்மக்கிட்ட வந்து கல்லில் ஏற்கனவே உங்களுக்கு கல்ச்சட்டி பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். கல்ச்சட்டியும் காமிக்கிறேன் நான். இப்போ இது வந்து இதெல்லாம் கல்லான ஆனது, இது எல்லாமே ஸ்டோன், சோப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இப்படி தான் நம்ம பழக்கணுங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேங்க உங்களுக்கு. இது ஆமாம் வார்ப்படம். அப்படி சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். வார்ப்பெரும்புன்னு சொல்லுவாங்க. வார்ப்பெரும்பு, தண்டவாளத்தெரும்பு, கேஸ்ட் அயனு, உருக்கு சட்டி, இதுக்கு இத்தனை பேர் உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பங்க, மினி ஆப்பம். அதாவது நீங்கள் ஊற்றும் போது பெரிய ஆப்பத்தில் நீங்கள் இப்படி ஷேப்பு கொண்டாடணும். இது வந்து நீங்கள் ஊற்றும் போது 4 ஆப்பம் அந்த ஷேப் வந்துடும். அதுக்காக 4 ஆப்பம் வந்து டக்குன்னு எடுத்து போட்டு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது வந்து அப்பம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1600. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது மினி ஊத்தாப்பம். ஆமாம், இதில் பேன் கேக் போடலாம், பொடி தோசை, முட்டை தோசை எல்லாமே போடலாங்க. கேரட்டு போட்டது, குழந்தைங்களுக்கு போடுறது எல்லாமே போடலாம். பார்த்திங்கன்னா எங்கள் பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷீல் வச்சுருக்கோம். ப்ரீ சீசன் ரெடி டு யூஸ். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது பொருள் வந்து சீசனிங் பண்ணியிருக்கிறாங்க. அவன் சீசனிங் தான், எல்லாமே அவன் சீசனிங் தான். அதுதான் பக்காவாக நல்லா இருக்குங்க. இது எல்லாமே அதுதான். இது வந்து மினி ஊத்தாப்பம், இது மினி ஆப்பம். கிரில்லு, இது கிரில் கல் மீன் போடுறதுங்க. இதில் வந்து நீங்கள் வந்து நீல மீன் 2 போடலாம், துண்டு பீஸ் போட்டிங்கன்னா 6 பீஸ் போடலாம், நல்லாயிருக்கும். கோழி லெக் பீஸும் போடலாம். இதில் வந்து என்னன்னா மீனை வந்து நீங்கள் இதிலெல்லாம் நீங்கள் மீன் போட்டிங்கன்னா ஒட்டிக்கும். இது பேர் ஸ்கில்லட்டும்பாங்க. இது வந்து இது என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த மீனை வந்து நீங்கள் போட்ட உடனே சப்பாத்தி மாதிரி டக்குன்னு திருப்பணும். போட்ட உடனே நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா மீனை போட்டேன் உள்ளே அப்பிக்கிச்சு அப்படின்னு. அப்போ ரொம்ப நேரம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேக விடக்கூடாது. மீனை போட்டோடனே டக்குன்னு திருப்பிடணும். அப்புறமேட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா மொறுன்னு லைட்டாக ஆயிரும். அப்புறமேட்டு நீங்கள் விட்டிங்கன்னா இதில் ஒட்டவும் ஒட்டாது, மொறுன்னு அந்த கோடு உழுவும். சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு வச்சோடனே திருப்பிடணும். அதை மக்களுக்கு நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் ஒவ்வொருத்தர் வச்சு விட்டுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதில் எண்ணெயெல்லாம் அதிகமாக ஊற்ற தேவையில்லை. ஏன்னா மீனில் இருக்கிற எண்ணெய் வரும், ஒமேகா 3ங்கிற எண்ணெய் அதில் வரும், நிறையா வரும். மீனுக்கு நிறைய எண்ணெய் வரும். நம்ம அதிகமாக எண்ணெயே ஊற்ற தேவையில்லை, அந்த எண்ணெயிலே வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா அது ஹேண்டில் வச்சது. உங்களுக்கு இது ஹேண்டில் வச்சதுங்க 1000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 850 ரூபா. இது வந்து இது ஹேண்டில் இல்லாதது. அதாவது ஹேண்டில் இல்லாத அருமையாக இருக்கும். ஹேண்டிலுக்காக உங்களுக்கு காசு ரேட்டு தான் அதிகம்தான். ஏன்னா நாம் இப்படி தான் தூக்க போகிறோம். நீங்கள் அடுப்பில் வச்சுட்டிங்கன்னா அசையவே அசையாது. இதுக்கு நம்ம ஹேண்டிலே தேவையில்லை. இருந்தாலும் ஹேண்டில் கேட்பாங்க. நான் பெரும்பாலும் இதுதான் எங்களுக்கு அதிகம் ஓட்டமே. இதுதான் ஒரு நாளைக்கு இது 10 பீஸ் 15 பீஸ் அசால்ட்டாக வரும். சிங்கிள் ஹேண்டில் தாங்க. அது சும்மா ஒரு இதுக்கு தான், ஹேண்டில் ஷோக்கு தான் பார்க்குறதுக்கு. ஆனால் டபுள் ஹேண்டில் அருமையாக இருக்கும். நீங்கள் தூக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு, விரவு, கேஸ் அடுப்பு, இண்டக்ஸு எல்லாமே வைக்கலாம். 400 ரூபா. இது வந்து சின்ன கிரில். அப்போது ஒரு ஃபேமிலிக்கு 2 பேர் அப்படின்னா ஒரு மீன் பொரிக்க, இதுவும் அதே பர்பஸ் தான். இது சின்னது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மினி ஊத்தாப்பம் வந்து உங்களுக்கு வந்து கேஸ்ட் அயனில் சொன்னேன். அதுலேயே பாருங்கள், இரும்பு வெறும் 300 ரூபா தான். இது நீங்கள் இண்டக்ஸ்லேயும் வச்சுக்கலாம், கேஸ்லேயும் வைக்கலாம், எல்லாத்துலேயும் வைக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் தீயும், கொஞ்சம் சிம்மில் வச்சு ஊற்றணும். அயனு கேஸ்ட் அயன் எப்படி போட்டாலும் வரும். இங்கே கொஞ்சம் சிம்மில் வச்சு ஊற்றணுங்க. ஆமாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்கில்லெட்டுனா கிரேவி ஐட்டம் செய்யறது. கிரேவிக்கு மட்டும் இது சூப்பராக இருக்கும். இதில் வந்து 12 இன்ச்சு, இது வந்து 12 இன்ச்சுங்க, நல்லாயிருக்கும். 12 இன்ச்சு, 10 இன்ச்சு, 9 இன்ச்சு, 4 இன்ச்சு, இன்னொன்று சின்னது அங்கே இருக்குது பாருங்கள். அது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி காட்டுறேன். அது இது இத்தனை ஸ்கில்லட்டில் எத்தனை மாடல்ஸ் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு செமையாக இருக்கும். நல்லா இந்த பள்ளிப்பாளைய சிக்கன் செய்கிறதுக்கு செமையாக இருக்கும். இந்த 12 இன்ச்சுலாம் அருமையாக இருக்கும். உங்களுக்கு வரமிளகா கிள்ளி போட்டு பண்ணிங்கன்னு வச்சுங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மி தான். ஒரு 100 ரூபா தான் வச்சு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா.
இது வந்து 900 ரூபா. இது 780. இது வெறும் 550 தான். ஸ்டீல்ல இல்லை, இதுதான் வார்ப்புடுங்க. எல்லாமே வார்ப்பு தான், எல்லாமே கேஸ்டைன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மினி ஸ்கில்லட்டு. இது 450. ஒவ்வொன்றிலையும் ஒரு 100 ரூபா தான் சேர்ந்து வருங்க, அதிகமெல்லாம் சேர்ந்து வராது. இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, மீனுக்கெல்லாம் ஒட்டுங்க. மீனுக்கு வந்து இது செட் ஆகாது. ஆனால் சொல்லுவாங்க மீனுக்கு வந்து கிரில்லு நல்லாயிருக்கும். இது என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பன்னீர் கிரேவி, இந்த சிக்கன் கிரேவி, சோளா கிரேவி, காளான் கிரேவி, சப்பாத்தியோட கிரேவி ஐட்டத்துக்கு இது சூப்பர். கிரேவி ஐட்டத்துக்கு அருமையாக இருக்கும். நல்லா தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும், நல்லாயிருக்கும். மட்டன் சிக்கன் எல்லா கிரேவியும் செய்யலாம். கிரேவி ஐட்டத்துக்கு தான் இது அருமைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பனையாரக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 குழி. இது நல்லா சீசனிங் பண்ணணுது தாங்க. இது எல்லாமே இண்டெக்ஸில் வைக்கலாம். இது இண்டெக்ஸில் வைக்கலாங்க. ஸ்கொயராக இருக்கிறத இண்டெக்ஸில் வைக்கணுங்கிறது கிடையாது. இதுவும் வைக்கலாம், அருமையாக எடுக்கும். இதுதான் நல்லாயிருக்கும் இண்டெக்ஸில் வைக்கிறது. இதுவும் வார்ப்படம் தாங்க. இதுவும் உருக்கு சட்டி தான். எல்லாமே கேஸ்டன், எல்லாமே இரும்பு தாங்க இண்டெக்ஸில் எடுக்குமே. நீங்கள் சும்மா சாதாரண அயன் சட்டி வச்சிங்கன்னாவே எடுக்கும் இண்டெக்ஸ். அந்த குக்கர்லேயே உங்களுக்கு இரும்பு கலந்துருந்தா தான் எடுக்கும். நம்ம குக்கர் ரெண்டுதுலேயே இரும்பு தான் மெயினாக எடுக்கும். இது வந்து 9 குழி. இது வந்து 7 குழி சின்னது. இது 380. இது 600. இது 850. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்க. இதுக்கு நாங்கள் எல்லாத்துக்குமே குச்சி ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஒவ்வொருத்தரும் வந்து ரேட்டை கம்மி பண்ணி இது பண்ணுவாங்க. நாங்கள் வந்து குச்சி ஃப்ரீயாக கொடுத்துருவோம். எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தரும் குச்சி ஃப்ரீயாக. இது எடுக்கிறவங்களுக்கு ப்ரெஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். மீன் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ப்ரெஸ்ஸு ஃப்ரீயாக. இது வரைக்கும் எங்கள் கடையில் பனையாரத்து குச்சிக்குன்னு நான் காசு வாங்கினதே இல்லை, ப்ரெஸ்ஸுக்கும் காசு வாங்கினதே கிடையாது. இந்த பொருளுக்கு செட் ஆனது நான் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இப்போ வந்து குழிக்கான காசு கிடையாது, இதெல்லாம் குழிக்கான காசு கிடையாது. சோப் ஸ்டோன் மட்டும்தான் உங்களுக்கு. கல்லில் செய்கிற பொருளுக்கு மட்டும்தான் குழி கணக்கு. இது வந்து பீஸ் கணக்கு. ஏன்னா இதை காய்ச்சி ஊற்றுற இரும்பு அப்படியே இந்த ஷேப்பு வச்சு காய்ச்சி ஊற்றுவாங்க. அதுதான் ஆமாம். இது வந்து பீஸ் கணக்கு. இதுலேயே டெலிவரி இன்னைக்கு வெளிநாட்டுக்கு விக்டோரியா வரைக்கும் எங்கள் பொருள் போயிடுச்சுங்க. ஆமாங்க, துபாயிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ரஷ்யாவிலேருந்து பண்ணுறாங்க, நேற்று மலேசியாவிலேருந்து அங்கே கடை வைக்கிறாங்க. எனக்கு வந்து பொருள் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் பண்ணித்தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆமாங்க, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பேக்கிங் யாரையுமே விடுறது இல்லைங்க. ஏன்னா இதெல்லாம் உடையும் தன்மை கொண்டது. பக்காவாக கிட்ட நின்று நானே எங்கள் சன்னு தான் எல்லாமே பண்ணுறேங்க. எல்லாமே பேக்கிங். ஒருத்தர் நம்பி விட்டு பொருள் போய் உடஞ்சிருச்சுன்னா மறுக்கா அந்த போகிறதுக்கு 10 days ஆகுதுங்க. ஸ்பீடில் போட்டோம்னா கொஞ்சம் 4 daysல போயிடுது. இப்போ விக்டோரியாவுக்கு போட்டோங்க, ஒரு 10 daysல போயிடுச்சு, சேஃபாக போயிடுச்சுங்க. இல்லைங்க, இப்போ வந்து ஒருத்தர் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பிச்சுட்றீங்களா? எந்த பொருளாக இருந்தாலும் அப்படிலாம் இல்லைங்க. நம்மகிட்ட பல ஜாமானம் இருக்கு. அவங்க எது விரும்புறாங்களோ அதை நாங்க பண்ணி கொடுத்துருவோம். இப்போ மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்காவில இருந்து கேட்கறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு நீங்க அனுப்பி விடுறீங்க? கண்டிப்பா அனுப்பி விடுறாங்க. டெலிவரி சார்ஜ் அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாங்க குஜராத்துக்கு மட்டும் 20,000 கொடுத்துருக்குறாங்க. ஒரு அம்மா ஃபோன் போட்டு எல்லா பொருளையும் கேட்டாங்க, நீட்டாக பண்ணி கொடுத்து இப்போ முன்னாடி அது போச்சுங்க, சேஃப்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரிங்க. எனக்கு வர காலே வெளிநாட்டுக்கால தான் வருது. எனக்கு வர காலை அவங்க தமிழ் இங்கிலீஷு கலந்தடிக்கிறாங்க, கொஞ்சம் பேசுகிறாங்க. இருந்தாலும் அம்மா நீங்கள் தமிழ்லே பேசுங்க, நாங்கள் புரிஞ்சுக்கிறோங்கிறாங்க. நான் சொல்லிடுவோங்க. நம்ம பொருள்லாம் வந்து வெளிநாட்டில் கிடைக்க போகிறது கிடைக்கவே கிடையாது, வாய்ப்பு இல்லைங்க. அங்கெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்த பொருள் அங்கே என்ன விலைன்னு அவங்கள கேட்பேன். அந்த பொண்ணு வந்துடுது கேட்டதுக்கு எல்லாம் 25,000க்கா அப்படின்னு சொல்லுதுங்க. ஒரு பொருள் இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லுதுங்க. விலை ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. அவங்களோட காசுக்கு அங்கே ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து விலை கம்மி. ஏன்னா அவங்களுக்கு கொரியர் தான், வேற ஒன்றும் இல்லைங்க. இன்னொரு கஸ்டமருக்கு கார்டியோ போயிடுச்சுங்க, கப்பலில் போச்சு. நிறையா பொருள் எல்லாமே வெளிநாட்டுக்கு தாங்க நிறையா மூவ் ஆகுது. அப்புறம் பெங்களூருக்காரங்க அளவு இல்லைங்க. பெங்களூருக்காரங்க உண்மையாலுமே கல் சட்டி அவ்வளோ விரும்புகிறாங்க. கல் சட்டியும் தயிர் ஜாடியும் நான் மூவ் பண்ணனது அதிகமாக பெங்களூருக்காரங்க தான். குந்தாணி, உலக்க, இது எல்லாமே பெங்களூருக்காரங்க நிறைய அதிகமாக வராங்க. 120 கொரியர் சார்ஜ் இருந்தாலும் வாங்கிடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, இதுவும் நல்லா இருக்கும். பாருங்கள், பனையாரக்கல்ல இது வந்து ஸ்கொயர் மாடலுங்க. எங்கள் பொருள் எல்லாமே பாருங்கள் ப்ரீ சீசன் ரெடி டு யூஸ்ன்னு போட்டிருப்பேன்.
ப்ரீ சீசன் அப்படின்னா இது பழக்கப்படுத்தியாச்சு, போனது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அர்த்தம் இது. இந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் எடுங்க. அதுதான் வந்து நல்ல தரமான பொருள் இது. இது நீங்கள் போனதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்கொயர் டைப்பு. இதிலே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வச்சதும் இருக்கும். ஏன் அப்படின்னா ஹேண்டில் வச்சு கேட்பாங்க. இது மர டைப்பு. இதை கழட்டிட்டு நீங்கள் அவன்லேயும் யூஸ் பண்ணலாம். இது இருக்கிறதுல இது அருமையான கல். மைக்ரோ ஓவன்லேயும் வைக்கலாங்க, ஒன்றும் ஆகாதுங்க. ஆனால் அவனில் நல்லா எடுக்கும். இது பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே டிஷ்வாஷில் போடக்கூடாதுங்க. நான் வெளிநாட்டுக்காரங்களுக்கு பூரா சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த பொருள் பூரா எதுவுமே டிஷ்வாஷில் போட்டுறாதீங்க, துக்கு தூளாக உடஞ்சிரும். ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜாம்போ கல்லும்பாங்க. சூப்பராக இருக்கும் இது கல். தூக்கவும் முடியாது, 5 கிலோ இருக்கும் வெயிட். இது பாருங்கள், அருமையாக இருக்கும். மோல்டிங் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பணியார் 4 பணியார் சாப்பிட்டோம்னா ஒரு நம்பர் கல் டைப் மாதிரி, சோப் டம் டைப் மாதிரி. இது நல்லாயிருக்கும். இது வந்து 850ங்க. ஆமாம். ஸ்கொயர் டைப் இது 600 தான். ஹேண்டிலுக்காக உங்களுக்கு வந்து ரேட்டு கூட. இது 780. இப்போ இது பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள், ஆம்லேட் தவா. இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆம்லேட்டுக்கு மட்டும். பாருங்கள், இதுலேயும் போட்டிருக்குங்களா ப்ரீ சீசன் ரெடி டு யூஸுங்க. இது பாருங்கள் நல்லாயிருக்கும். நான் பிள்ளைக்கு காட்ட மாட்டேன். சூப்பராக இருக்குது. ஆம்லேட்டுக்கு மட்டும் நல்லாயிருக்கும். பேன் கேக்கு போடலாம். இதெல்லாம் பேன் கேக்கு போடுவாங்க. இதில் வந்து ஊத்தாப்பமும் போடலாங்க. சின்ன தோசை இந்த கல்யாணத்தில் போடுற மாதிரி ஒரு தோசை குழந்தைங்களுக்கு டக்குன்னு இது போட்டு கொடுத்தோம்னா இது நல்லாயிருக்கும். இது வெறும் 250 ரூபா தாங்க. ஆமாம். இது வந்து இது ஆம்லேட்டுக்கு மட்டும். ஆம்லேட்டு மட்டும்தான் இதுங்க. இதில் பாருங்கள், இந்த கேஸ்டைனில் இது சூப்பராக இருக்கும். இது நம்ம கடையில் தான் இருக்கும், பெரும்பாலும் கடையில் கூட இருக்காது. இது நல்லா வெயிட்டாக இருக்குங்க. இது செம்ம வெயிட்டாக இருக்கும். ஒரு ஆம்லேட்டுக்கு இல்லை கண்டு, இது முட்டை பொரியல் பண்ணலாம். இதில் ஆம்லேட்டில் ஊற்ற முடியாது. கரண்டி ஆம்லேட் போடலாம். முட்டை பொரியலும் சூப்பராக இருக்கும். திடீர்னு காய வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு 5-6 முட்டையை போட்டு பொரியல் பச்சை மிளகா போட்டு பண்ணிட்டு சீக்கிரம் ஆகிடும். அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள், இது நல்லாயிருக்கும். கிரில், சின்ன கிரில். சின்ன கிரில் இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு மீன், ஒரே மீன் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு லெக் பீஸு அந்த மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு வந்து தாளிப்பு கரண்டி நிறையா மாடல் இருக்குங்க. மாடல் நிறையா இருக்குது. இப்போ இது ஒரு மாடலு, இது ஒரு மாடலு. இது பாருங்கள், இது ஒரு மாடலு. இந்த வீடு தாளிப்பு கரண்டி மட்டும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் வெவ்வேறு. ஆனால் ரேட்டு எல்லாமே 150 ரூபா தான். ஒரே ரேட்டு தான். எதுனாலும் எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். எந்த மாடல் எடுத்துக்கோங்க. 150 தான். இப்போ தீபாவளிக்கு மட்டும் இது மூவாச்சு 200 கிஃப்ட்டுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். 200 பீஸ் மூவாச்சு. நிறையா யார் சும்மா வந்து கேட்டாலும் நாங்கள் ஒன்று கொடுத்துருவோம். இப்போ கேட்டாங்க நீங்கள் ஆஃபர் கொடுத்தீங்கன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. பாருங்க, இப்படி சொன்னாதான் சனங்களுக்கு வந்து புரியுங்க, இல்லைன்னா புரியாதுங்க. அதாவது இப்போ பாருங்கள், இதெல்லாம் தூக்கவும் முடியாது, வெயிட் ஃபுல்லாக. இப்படி பார்த்தீங்கன்னா இது 3 சைஸு. இந்த வடை சட்டி ஒரு மாடலு. இது வந்து டீப் கடாய், ஃப்ளாட் கடாய்ம்பாங்க. இது இண்டக்ஸில் வைக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா இது நீங்கள் வந்து எல்லா குழம்பும் வச்சுக்கலாம், கிரேவி செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். 1300, 1200, 850. ஆமாம், 3 டைப்புங்க. 9 இன்ச்சு, 10 இன்ச்சு, 11 இன்ச்சு, 3 இன்ச்சு, 3 சைஸ் தான் இந்த ஃப்ளாட் மாடலில். ஆனா இது வந்து இதுவும் பழக்கப்படுத்தணும் தான். எல்லாமே பழக்கணும் தாங்க. இதில் போனதையும் சமைக்கலாங்க. சமைச்சோடனே ஒரு 10 குக்கிங் மாற்றணும், 10 தடவை மாற்றணும். மாற்றிட்டு அப்புறம் நீங்கள் கழுவி கண்டிப்பாக மாற்றணுங்க. ஏன்னா புதுசாக இருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கருப்பாகும். கருப்பானா நல்லது தான், இரும்பு சத்து தான். அதனால் நம்ம வருத்தப்பட தேவையில்லைங்க. என்னன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கருப்பாக, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு அந்த சூட்லேயே மாற்றிட்டு எண்ணெய் தொடவி வைங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப்பு. அது இன்னொரு மெத்தடு நான் எல்லாத்துக்குமே சொல்லுவோங்க. நீங்கள் வந்து அப்படியே வந்து எண்ணெய் தொடவாதீங்க. லைட்டாக அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெய் தொடவும் போது அந்த பாலிஷ் கடைசி வரைக்கும் இருக்கும், புதுசு மாதிரியே இருக்கும். லைட்டாக சூடு பண்ணால் போதும். ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு இப்படி தொடச்சி டிஷ்யூ பேப்பரில் ஏதோ ஒரு துணியில் தொடச்சி வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும், கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டீப் ப்ளஸ் ஃப்ளாட் கடாய்ம்பாங்க இது பேர். இது 10 இன்ச்சு. இது வந்து நல்ல சீசனிங். இது வந்து நல்லா சீசனிங் சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் மீன் குழம்பு, இது பிரியாணியும் போடலாம். பிரியாணி போடலாம். நீங்கள் ஏதாவது வெயிட் மேலே வச்சு கூட இது போடலாம். இது நீங்கள் வந்து ஒரு 3/4 கிலோ கறி, 3/4 கிலோ அரிசி போட்டு பிரியாணி வைப்போம். மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும், எல்லா குழம்புக்கும் நல்லாயிருக்கும். இதே தான் சேம் மாடலு.
இது வந்து சீசனிங் கம்மி, உள்ள சொர சொரன்னு இருக்கும். ஆமா பார்த்தாலே தெரியும். ஆமா, இது பாருங்க நெய்ஸா இருக்கும், இது சொர சொரன்னு இருக்கும், ரொம்ப விலை கம்மிங்க. இது வெறும் 750 தான். இதே சட்டி தான் இது 1200. அதே சட்டி தான் இது 750 தான். ஆனா அது கொஞ்சம் பாலிஷா இருக்கு, இது கொஞ்சம் சொரசொர. இது வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 தடவை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து மாற்றி வச்சுட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த நெய்ஸ் கோட்டிங் வந்துடும். நிறைய சமைக்க இதில் நான்வெஜ் நிறையா செய்ய இந்த கோட்டிங் இது வந்துடும். சமைக்க நெய்சிங் வந்துடும். இது ஒரு வடசட்டி டைப்புங்க. நான் அடுத்த வடசட்டி காட்டுறேன் இருங்க. ஆமாம், இது பேர் கம்பி கடாயும்பாங்க. இதுதான் அந்த காலத்து இட்லி சட்டி. இட்லி சட்டி இதுதான். இதில் வந்து அஞ்சு சைஸ் இருக்குங்க. அடுத்த சைஸ் இதை பாருங்க, இது ஒரு சைஸு. இதை பாருங்க, இது பார்த்தீங்கன்னா இது கம்பி கடாயும்பாங்க. அந்த காலத்தில் வந்து இது வந்து இட்லி சட்டிம்பாங்க. எப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தண்ணி ஊற்றி வச்சிங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றி இட்லி தட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் 10 நிமிஷத்தில் இட்லி வந்துடும். 10 நிமிஷம் கூட டைம் எடுக்காது. இந்த சூட்லேயே வைக்கிறது. தூக்கி பாருங்க, 5 காலம் ஒரு கையில் தூக்க முடியாது. நல்லா சூப்பர் இருக்கிற அந்த கேஸ்டைனில் விட இது நல்ல வெயிட்டுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த செட்டி. இதுதான் ஃபஸ்ட்டு வந்ததுல கேஸ்டைன்லேயே. இதுதான் ஃபஸ்ட்டு வந்த கேஸ்டைன்லேயே இதுதான் நல்லா ஃபஸ்ட்டு வந்த செட்டி. இதுதான் இது நல்லாயிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரி போடுறதுக்கு நிறையா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரவங்களுக்கு நான் இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா நீ மற்ற அலுமினியமோ ஈசட்டியோ எண்ணெயை ஊற்றி வச்சு சும்மா கரண்டி கொஞ்சம் இப்படி இழுத்தீங்கன்னா மேலே சாஞ்சிரும். இது என்னதான் பண்ணினாலும் சாயாது. ஆமாம், நான் இதை நிறையா குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தாங்கன்னா நிறையா பேத்துக்கு சொல்லுவேன், கண்ணு இதில் நீ பூரி போடலாம், 4 போண்டா போடலாம், நீ கரண்டி உள்ளே வச்சினாலும் சாயாது. நாமளாம் அழுத்துனா தான் சாயாது. ஏன்னா அவ்வளோக்கு வெயிட்டு. இந்த பொருளெல்லாம் நம்ம சமைக்கும் போது சேஃப்டிங்க, ரொம்ப சேஃப்டி. மெலிசாக இருக்கிற பொருள் எதுவுமே நம்மளுக்கு வந்து வீட்டில் சேஃப்டியே கிடையாது. பூரி சுட்டாவோ குழந்தைய தூக்கிட்டு போகாது அப்படின்றவாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டே சுடலாம், ஒன்றுமே ஆகாது. அதுதான் உடம்புக்கு நல்லது. உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கெல்லாம் நான் அதில் தான் செய்வேங்க. மொறுன்னு ஆயிரும். நல்லா அப்படியே கொஞ்ச நேரத்தில் இங்கே சூடு மட்டும் ஏறதான் டைம். அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். இட்லி கடாயிலேயே உங்களுக்கு வந்து இது பழக்கப்படுத்தாது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பழக்கப்படுத்தினது இப்போ சொன்னாங்க. இது பழக்கப்படுத்தாது, வெறும் 500 தான். ஆமாம், இதுவும் அருமையாக இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், ஒரே நாள் கஞ்சி ஊற்றி வச்சுருங்க, மறாவது நாள் நீங்கள் நிறையா பலகாரம் போடுங்க, அந்த மாதிரி நெய்ஸ் கோட்டிங் ஆயிருங்க. நானும் இதுதாங்க வச்சுருக்கிறேன். இப்போ தான் பழக்கப்படுத்தினது. அப்போல்லாம் பழக்கப்படுத்தாது. இருந்தாலும் இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்களா பழக்கப்படுத்த முடியாது. எல்லாமே ரொம்ப எல்லாம் ஒர்க்கிங்கில் ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் நம்மளாலாம் முடியாதுன்றாங்க. அதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி இதுலேயும் வந்து பழக்கப்படுத்தாது. இந்த சட்டி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் ஷேடோ கடாயின்னு சொல்லுவாங்க. இது பேர் இது நல்லாயிருக்கும். இது எப்படின்னா குழியாகவும் இருக்கும், தட்டையாகவும் இருக்கும். புளியாகவும் இருக்கும், தட்டையாகவும் இருக்கும். நல்லா இது இண்டெக்ஸ் பேஸுங்க. பாருங்கள், இதுலேயும் போட்டிருப்பேனா பார்த்தீங்களா? பாருங்கள், ரெடி டு யூஸ், ப்ரீ சீசன். நம்ம பொருளில் எல்லாமே இந்த பொருள் இருந்தால் மட்டும்தாங்க நல்லது ஐட்டம். இது நல்லாயிருக்கும். ஆமாம், இதுலேயும் வந்து உங்களுக்கு 3 சைஸ் இருக்குது. இப்போ நான் காட்டினது ஒரு சைஸ் தான். அந்த சைஸ் எடுக்கணும். அப்படியே எடு. நான் 3 சைஸு உங்களுக்கு ஒட்டுக்க வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு சைஸு பாருங்கள், இதுலேயே எழுதியிருப்பேன் ப்ரீ சீஸ் ரெடி டு. நீங்கள் கைக்கிட்ட வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு சைஸ். அதை கொண்டாங்க. பாருங்க, இது 3 சைஸ். ஆமாம், இதுல இது 1300 கண்ணு, 1850. அந்த கடாய் டைப்பில் எல்லாமே நான் ஃபிக்ஸடாக ஒரே ரேட்டு தான். 8 இன்ச்சு எது எடுத்தாலும் ஒரே ரேட்டு. 10 இன்ச்சு இந்த மாடல் எடுத்தாலும் சரி, ஃப்ளாட் மாடல் எடுத்தாலும் சரி, கம்பி மாடல் எடுத்தாலும் சரி ஒரே ரேட்டு. 12 இன்ச்சில் எந்த மாடல் எடுத்தாலும் ஒரே ரேட்டு. இது தனி அது தனிலாம் நான் சொல்கிறேன். கேஸ்டிங் வடசட்டி பொறுத்த வரைக்கும் ஒரே ரேட்டு தான். ஏன்னா இன்ச்சு தான், மாடல் தான் வேறு. இன்ச்சு ஒரு இன்ச்சு தானே. நம்ம அதுக்காக சேர்த்து நான் ப்ரைஸ் சொல்ல மாட்டேங்க. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழி கடாய் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். குழி கடாய். ஆமாம், இது வந்து டீப் கடாய்ம்பாங்க. டீப்புனாவே குழி. ஆமாம், குழியாக இருக்கும். இதெல்லாம் இண்டெக்ஸில் வைக்க முடியாது. நல்லா வைக்கலாங்க. மீன் குழம்புலாம் வைக்கலாம். இரும்பில் புளி வைக்கக்கூடாதும்பாங்க. புளி ஐட்டம்லாம் இதில் வைக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இது இண்டெக்ஸில் வைக்க முடியாது. இது இண்டெக்ஸில் வைக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச்சு 11 இன்ச்சு. இதுக்கு அடுத்தது இதுலேயும் வெரைட்டி இருக்குங்க. 10, 12, 11, 10, 8 இருக்கும். தான் அது 8, 7 ரெண்டுமே இருக்கும் அதில். ஆமாம், 8, 7 இருக்கும். தான் பாருங்கள், 8, 7
இதே மாதிரியே குழியாக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா இருக்குங்க, டீப் குழி கடாயின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இரும்பில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஸ்கில்லட் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, அதே மாதிரி இரும்பில் எனக்கு இந்த டிரைவருங்கெல்லாம் கேட்பாங்க, லாரி டிரைவர் நிறைய கேட்பாங்க. அவங்களாம் வந்து பொட்டியில் போட்டுக்கிற மாதிரி எதாவது வணக்கிற மாதிரி இரும்பில் கொடுமா அப்படிம்பாங்க. இதெல்லாம் கம்மி தாங்க உங்களுக்கு 300. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸு 300, 250, இது வந்து 200. இது ஃப்ளாட்டு சிம்பிளாங்க, ஆனால் தீயும் புகை வரும். சிம்மில் வச்சு யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ப்ரைஸ் கம்மி தான். இரும்பில் எப்பயுமே ப்ரைஸ் கம்மி தான். இந்த லாரிக்காரங்க மட்டும்தான் அதெல்லாம் எடுப்பாங்க எங்ககிட்ட. அவங்க மட்டும்தான் ஏதோ ஒரு வயசானவங்க 1-2 பேர் செய்கிறவங்க இந்த மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பொருளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பனையாரக்கல் வந்து உங்களுக்கு நான் காமிக்காத விட்டுட்டேன். இதை பாருங்கள், நான் அங்கே வச்சுருக்க வேண்டியது. இது பார்த்தீங்கன்னா 14 குழி. இது வந்து சூர்யா பிராண்டுடுமாங்க. நல்லா நைஸாக நல்லாயிருக்கும். உள்ளே வந்து அவன் சீசனிங்க கோட்டிங் போட்டிருப்பாங்க. ஆமாம், இது எங்கள் இது அருமையாக நிறையா மூவ் ஆகுதுங்க. இது அருமையான ஓட்டம். கொரியரில் வந்து ஆமாம், கொரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இது 6 கிலோ 8 கிலோ 7 கிலோ சம்திங் வருங்க. எடை போட்டாவே வாங்குற ப்ரைஸை விட கொரியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். பரவாயில்லைங்கம்மா போட்டுவிடும்பாங்க. போனதே சமைக்கலாங்க. இது அவன் சீசன் அருமையாக இருக்கும். 14. ஆமாம், நல்லா குழியாக நல்லாயிருக்கும். எனக்கு அதிகமாக சூர்யா பிராண்டு நிறையா மூவ் ஆகுங்க. நல்லா இருக்கும் பாருங்க. இப்படி பாக்ஸோட வந்துடும். ஆமாம், 14 பிட்ஸு பனையாரக்கல் நல்லாயிருக்கும். கேஸ்ட் அயர்ன் நல்லா இருக்குங்க. இது நல்லா இருக்குங்க. கடையில் நீங்கள் எல்லாம் 2500 மேலே தான் பார்க்க முடியும். அவ்வளோ 1600 தாங்க கொடுக்குறேன். கம்பக்கம் இது நீங்கள் ஒரு கையில் தூக்குங்க. 5 கிலோ சூப்பரா 7-7.5 கிலோ பாக்ஸ் போட்டோம்னா 7.5 கிலோ ஆயிருங்க. பாருங்க, நல்லா நம்ம கடையில் அதிகம் மூவ் ஆகுறது. அடுத்தது இது ஒரு பேனும் தாங்க, செமையா மூவ் ஆகுது. இது என்னால் கொடுக்கவே முடியல. இது பாருங்க, பிரியாணி குண்டா. இது வந்து 7 லிட்டரு பிரியாணி குண்டா. இது நல்லா இருக்கும். 1.5 கிலோ கறி, 1.5 கிலோ அரிசி, பாஸ்மதியாக இருக்கட்டும், சீரக சம்பாவாக இருக்கட்டும், நீங்கள் வீட்டில் நார்மல் அரிசியாக இருக்கட்டும், 3 அரிசியும் போட்டுக்கலாம். அது செமையாக இருக்குங்க. இது 2 in மாடலு. இந்த மூடியே நீங்கள் தூக்க முடியாது, தம்மு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் மீனும் போட்டுக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாம். இது அடுப்பு மலை வைக்கலாம். 2 in 1. தோசைக்கல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1. ஆமாம், மூடி போட்டுக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு கூட கதவை தட்டி பிரியாணி கொண்டா வேணும்னு கேட்பாங்க. ஹாட் பாக்ஸ் மாதிரியே இல்லைங்க, ஹாட் பாக்ஸ் மாதிரியே தான் நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பிரியாணி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா 2 தடவை மாற்றினா போதும். இதுவும் பாருங்க, மூடி செமையாக இருக்கும். சூப்பருங்க, அழகா இருக்குங்க. என்ன பிரைஸ்ங்க, என்ன ரேட்? 2500. 2500 ரூபாய். இது ஆமா, பெருசு 3500. 1000 ரூபாய் தான் டிஃபரன்ஸ். 1000 ரூபாய் டிஃபரன்ஸ். அதை விட இது பெருசு நல்லா. ஆமா, அது வந்துங்க ஃபேமிலி பெருசா இருக்கிறவங்க வாங்குவாங்க. இது வந்து கரெக்டா ஒரு ஃபேமிலியில 6 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது போதும். 1 கிலோ கறி, 1 கிலோ அரிசி. சின்ன ஃபேமிலி. இதுலயே 3 லிட்டர் இருக்கு பாருங்க, 2 பேத்துக்கு. பாருங்க. ஓ, இதுலயே சின்னது, இன்னும் சின்னது இருக்கு. 3 லிட்டர். 3 லிட்டர். இது என்ன சொல்றீங்க? இது 2000 ரூபாங்க. 1000 ரூபாய் தான். 2000. இது 2 in 1. இதுல தோசை மினிமம் 2 in 1 தான். அந்த 5 லிட்டர்ல மட்டும் 2 in கிடையாதுங்க. அது வந்து ஏன்னா இது நல்ல வெயிட் இந்த மூடி, அதனால இதுல உங்களுக்கு 2 in 1. பெரிய சைஸ்லயே ரொம்ப சின்ன சைஸ் தோசை ஊத்துக்கலாம். ஆமா, ஆப்பத்துக்கு நல்லா இருக்கும். இது வந்து ஊத்தாப்பத்துக்கு அருமையா இருக்கும், நல்லா இருக்குங்க. இது நீங்க பாருங்க, 3 லிட்டர். சும்மா ஒரு 1/2 கிலோ கறி, 1/2 கிலோ அரிசி. 2000. ஆமா, 2000. எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாங்க. அதே மாதிரி இதுலயே சீசனிங் பண்ணாதது இருக்கு பாருங்க, சொரன்னு இருக்கும். வெறும் 400 ரூபா தான். நான் இதாங்க ஊத்துறேன். நான் எல்லாமே சீசனிங் பண்ணாதுதான். எனக்கு அதை பற்றி தெரியும். நான் சீசனிங் பண்ணி இதே மாதிரி ஆயிரும். இதுவும் இதே மாதிரி ஆயிரும். ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க. நான் வந்து எதுக்காகனா, ஒரு வடை சட்டிக்கு 10 இன்ச்சுக்கு என்னவோ இப்போ 850னா இதே மாதிரி ஃப்ளாட்லேயும் இருக்கும், கம்பிலையும் இருக்கும், இது இருக்கும். அதே 850 தான். அதே 7 இன்ச்சில் எடுத்திங்கன்னா 750னா அதே தான் எல்லாத்துலேயும் வரும். அதுக்காக தான் நாம் வந்து ஹோல்சேல் கடையாக நாம் வந்து கொடுத்துட்றோம். நாம் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. இதுலேயே எல்லாம் ஒட்டுக்காக எடுத்து வச்சு ஒரு 5000 ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா 500 ரூபா பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 ரூபா ரேஞ்சுக்கு வந்துடும். மக்கள் அதை நினைக்க மாட்டாங்க. அதுவும்
இந்த ஃபோனில் கேட்குறீங்களா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அம்மா நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்கள். எந்த கால்ஸ் நான் ஃபோன் அட்டன் பண்ணாலும் எனக்கு தெரியாதுமா. உங்கள் வீட்டு பிள்ளைக்கு எப்படி கொடுப்பீங்களோ கொடுங்க, அப்படி தான் கேட்குறாங்க. அதுக்காகவே நான் ஃப்ரீயாக கொடுத்துறது. அவங்க பேச ஆசைக்கே நான் கொடுத்துறது. எல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் அயன், இரும்பு. ஆமாம், இதில் எதை செஞ்சாலும் நீங்கள் வந்து கருப்பாகும். குழம்பெல்லாம் இதிலலாம் வைக்க முடியாதுங்க. வெறும் பலகாரம், தலைக்கு எண்ணெய் காய்ச்சிக்கிறது, இதெல்லாம் இதை செய்யலாம். ஆமாம், இரும்பு உடச்சிட்டு நீங்கள் குழம்பு வைக்கணுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷமே ஆகணும். இதில் குழம்பு வைக்கணும்னா உடனே செய்ய முடியாதுங்க, கருப்பாயிரும். ரொம்ப கருப்பாகும். கேஸ்டிங் விட இது ரொம்ப கருப்பாகும். இரும்பில் வந்து ரொம்ப கச்சி இறங்கும். அதனால் அது சாப்பிட்றதுக்கு வந்து பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் நல்லது தான். நான் இரும்பு இதுன்னு சொல்லலைங்க. கேஸ்டிங்கை விட இதை விட கேஸ்டிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து எண்ணெய் காய்ச்சிக்கலாம், நான்வெஜ் செய்யலாங்க. ஒரு 5-6 மாதம் நீங்கள் எண்ணெய் காய்ச்சி பலகாரம் பூரி எல்லாம் போட போட நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் நான்வெஜ்ஜுக்கு. ஹோட்டல் கடையில் பாருங்கள், இதுதான் வச்சுருப்போம். உங்களுக்கு வந்து இதுவும் வந்து 5 இன்ச்சிலேருந்து 10-15 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. ரேட்டில் கேஜி கணக்கில் தாங்க போடுறோம். 200 தாங்க வந்துங்க மிஷின் கட்டிங். இது வந்து மிஷின் கட்டிங்கு. இப்போ 2 மாடல் இரும்பில் இருக்குது. இது வந்து மிஷின் கட்டிங்கு. இந்த மிஷினில் வந்து போட்டு, இது வந்து டெல்லி செட்டிம்பாங்க, இது பேர். இது டெல்லி செட்டிம்பாங்க. இது வந்து கை வேலைங்க. இது பாருங்கள், கையிலே ரிவிட் அடிச்சிருக்கு. இது நல்லாயிருக்கும். இது வந்து இந்த சட்டியில் தான் பெரிய பெரிய கடைக்கு 3 குடம் தண்ணி ஊற்றி வைக்கிற அளவுக்கு 25 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. இதில் எங்ககிட்ட இருக்குது. கடைக்கு, பலகாரத்துக்கு, ஹோட்டலுக்கு, கடைக்கு, எல்லா கடைக்கும் இந்த இதில் தான் இருக்குது. சின்ன பீஸ் தான் 200 ரூபா. உங்களுக்கு பெருசாக ஒரு ரேட்டு குறையும். 180, 150 வரும். ரேட்டு குறையும். ஆமாம், ரொம்ப பெருசாக 3 குடம்லாம் 150 தாங்க. 150 தான். இதெல்லாம் வந்து அடுத்த சைஸாக வந்து கொஞ்சம் 180. இது 200. சின்ன பீஸ் தான் எப்பயுமே ரேட்டுங்க. பெருசாக ரேட்டு கம்மி தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா தோராயமாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ இருக்கும். ஆமாம், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு இருக்குது. 500 ரூபாய்க்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 2.5 லிட்டர் எண்ணெய். பெருசாக இருக்குங்க. அதான் நல்லா இருக்கும். ஒரு தீபாவளிக்கு முன்னுக்கு சொல்கிறதுக்கு, ஒரு ஃபங்க்ஷன் கிடாது இருந்ததுன்னா போட்டியெல்லாம் உனக்குன்னா அருமையாக இருக்குதுல்ல. இந்த குடலுக்கு நான்வெஜ்ஜுக்கு இது அருமையாக இருக்கும் போட்டி. ஏன்னா ஆல்ரெடி அது கருப்பு, இதில் போடும்போது இன்னும் கருப்பாகும். நல்லா இருக்கும் போட்டிக்கு. தலைக்கறிக்கெல்லாம் அருமையாக இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு 2 லிட்ரு 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றலாம். அதில் பலகாரம் போடலாம். நான் இப்படி வச்சே சொல்லிடுவேங்க. அளவு 500 ரூபாய்க்கு தாங்க இருக்குது. எடை போட்டாலும் அவ்வளோதான் வரும். அதுலேயும் கம்மி பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டையில் இது வந்து நான்வெஜ் அருவாமனை. ஆமாம், நான்வெஜ்ஜுக்கு மட்டும். கறி, மீன், இந்த மாதிரி கறி அரைக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா வீட்டில் 2 அருவாமனை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வெஜ்ஜுக்கு, ஒன்று நான்வெஜ்ஜுக்கு. நானே அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மீனுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மீன் அரிய. அது இல்லாத எங்கள் பக்கம் எடப்பாடி பக்கம் பார்த்தீங்கன்னா தறி நிறையா மேட்டு ஓட்டுறாங்க. மேட்டுக்கும் நல்லாயிருக்கும். மேட்டு அரியறதுக்கு வாங்கிட்டு போவாங்க. மேட்டு அரியறதுக்கு வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் அருமையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீளம், காலை வச்சு நீங்கள் இழுக்கும்போது நல்லாயிருக்கும். இது வந்து உருக்கு பிளேடுங்க. நாங்கள் நல்லெண்ணெய் பழன்னு தீட்டி தருவோம். இப்போ நாங்கள் தீட்டி போடல. ஏன்னா வந்தோடனே இப்படின்னு கையை வச்சு அறுத்துக்குவாங்க டக்குன்னு. விற்கும் போது மட்டும்தான் அந்த அருவாமனையை தீட்டுவாங்க. அதுக்கு முன்னே நாங்கள் தீட்டியே போட மாட்டோம். அருவாமனையில் என்னென்ன மாடல் இருக்குதுன்னா பாருங்கள், இது வெறும் தேங்காய் திருவுறது மட்டும்தான். சூப்பராக இருக்கும். இது 220 ரூபா தான். வெறும் தேங்காய் மட்டும்தான் இப்படி திருவுறது. இது வெறும் தேங்காய் திருவுறது. இது பாருங்க 2 மாடல். இது வந்து ஒவ்வொரு அரியா பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் திருவ தெரியாது. இதில் திருவுவாங்க. இது நல்லா இருக்கும். சுத்தினா போதும் நல்லா. இது பார்த்தீங்கன்னா கடைசி எண்டு வரைக்கும் உள்ள ஒரு போகும். ஏன் அப்படின்னா எண்டு வரைக்கும் அந்த தேங்காய் கடைசி வரைக்கும் இது திருவலாம். இது நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காயிலே அருவாமனை தேங்காய் திருவுற மாதிரி இருக்கும். எங்களுக்கு 2 கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. இதுலேயும் தெரிவிக்கலாம், இதுலேயும் தெரிவிக்கலாம், அரியவும் செஞ்சுக்கலாம். 3. ஆமாம், இது 350. இதுல பெருசு இருக்கு. கல்யாண ஸ்டோர்காரங்க வாங்குவாங்க 500 ரூபா. அப்புறம் வந்து வுட்டில் தேங்காய் திரு வருதுங்க. ஆமாம், வுட்டிலே. இதுவும் வந்து எங்களுக்கு துரு பிடிக்காது இருக்குங்க. அப்படின்னா இதெல்லாம் துரு பிடிக்காதுங்க. யூஸ் பண்ண அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அப்புறம் அந்த தேங்காயிலே எண்ணெய் வரதுனால அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது. நல்லாயிருக்கும் இது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சாதா அருவாமனை. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு நாளைக்கு அருமையான ஓட்டங்க. இந்த அருவாமனைலாம் சால்ட்டாக வாங்குவாங்க. இது வந்து உங்களுக்கு நார்மலாக எப்பயுமே வீட்டில் யூஸ் பண்ணுறது இதுதான். இதான் காலங்காலமாக 20 வருஷத்துக்கு கிடக்கும். அப்படியே இதாக ஒரு ரிவீட்டு போயிடுச்சு அப்படின்னு கொண்டாந்தா நாங்களே போட்டு கொடுத்துருவோம். 1 வருஷமே ஆச்சுனாலும் இது ரிவீட்டு போயிடுச்சுங்க, இது பல்லு போயிடுச்சுங்கன்னு கொண்டாடுவாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரே வச்சு கொடுத்துருவார். அவரே வச்சு பல்லு வச்சு கொடுத்துருவார், தேய்ச்சி கொடுத்துருவார், எல்லாமே பண்ணி கொடுத்துருவார்.
அது காசே வாங்க மாட்டாரு, ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நம்மகிட்ட எடுத்து நம்மகிட்ட தான் வராங்க, நம்ம அதெல்லாம் போய் காசு சின்ன சின்ன விஷயம் வேலைக்கெல்லாம் நாங்கள் காசு வாங்குறது இல்லைங்க. இது நல்லாயிருக்கும். இது வந்து 300 ரூபா தாங்க. நல்லா வெயிட்டு 1 கிலோ வெயிட் போட்டிருப்பாங்க. ஆமாம், கத்தி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெருசா இருக்கு. இது நீங்க என்ன தீட்டும் போது பாத்தீங்கன்னா அப்படி சில்வர் கலர்ல தெரியும், அப்படியே பழன்னு தீட்டும் போது. இரும்பு அரிகரண்டிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அந்த வடச்சட்டி எல்லாம் உங்களுக்கு காமிச்சு இல்லைங்களா, ஒரு 500 வடச்சட்டிக்கெல்லாம் இது போதும். இது 100 ரூபா தாங்க, இது 70 ரூபா தான். ஆமா, வெறும் 70 ரூபா. நல்லா இருக்கும், கலாயத்துக்கிட்டு இது நல்லா இருக்கும். இது வந்து பாருங்க, இது உங்களுக்கு நான் காமிக்காத விட்டுட்டேன், அந்த கரண்டி ஆம்லேட்டும்பாங்க. இது சூப்பரா இருக்கும். இது நிறைய மூவிங்க. ஆமா, இது கரண்டி ஆம்லேட்டுங்க. இதுல வந்து நீங்க ரசம் தாளிச்சு கொட்டும் போது அருமையா இருக்கும். நெய்யை ஊற்றி ரசம் தாளிச்சு கொட்டுவாங்க பாருங்க, ஐரோடு அருமையா இருக்கும். நானே இன்னமும் இதில் தாங்க தாளிச்சு கொட்டுறேன். நெய்யில் ரசத்தை தாளிச்சு கொட்டி இதில் சாப்பிட்டு பாருங்க, ரசமே ஒரு டேஸ்ட் தான், வேற லெவலு தான். இந்த ரசத்தை மட்டும் அதை சாப்பிட்டங்களுக்கு தான் இந்த அருமை தெரியுங்க. நல்லா இருக்கும். இது ஐரோடு, நிறைய ஐரோடுங்க இதுதாங்க வச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொன்று எழுதிங்கிறதுக்கும் கவுண்டரோடு வாங்கிட்டு போவாங்க, சாங்கியத்துக்கு வாங்கிட்டு போவாங்க. இது நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களுக்கு மாடல் நிறையா இருக்குது பாருங்கள். இந்த சில்லி வடி, இதுலேயே உங்களுக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இது வடி, இது சில்லி வடி, அது பலகார வடி. இதுலேயே உங்களுக்கு பூந்தி கரண்டியும் இருக்கும், நல்லாயிருக்கும். பூந்தி கரண்டிங்க நீங்கள் நான் ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு 150 தாங்க. ஆமாம், அப்படி டம்ளரில் வச்சு இப்படின்னு தேய்ச்சி விடுவாங்க, நல்லா பூந்தி இறங்கும், நல்லாயிருக்கும். லட்டும் பிடிச்சிக்கலாம், பூந்தியும் போடுறது தான் இது. இதில் பெருசு வரைக்கும் இருக்குங்க. கடைக்கு தான் அதிகம், மேக்சிமம் வாடகைக்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கம்மி தான், 300 250. அரிகரண்டிலாம் ரொம்ப கம்மி தாங்க. இது 250க்கு மேலே அரிகரண்டியே கிடையாது. ஆமாம், இதுலேயே உங்களுக்கு துருப்பி இருக்குது, பிரியாணி கிளற துருப்பி வச்சுருக்கிறோம். இரும்புலையும் இருக்குது, சில்வர்லேயும் இருக்குது. எங்களுக்கு சில்வர் ஐட்டம் நிறையா போட மாட்டாங்க. அதாவது முக்கியமான அந்த பலகாரத்துக்கு இந்த பிரியாணி கிளறதுக்கு மட்டும் தான் கொடுப்போம், வச்சுருக்கிறோம். இது வந்து வடசட்டியில் டை சட்டி. இது வந்து தலைக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. எதுனா அவிரி பொடி, மருதாணி பொடி, ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டு வச்சுட்டிங்கன்னா அடுப்பில் வச்சு லைட்டாக வறுத்திங்கன்னா கட்டக்கரையன்னு டை கலரில் வந்துடும். இதான் இயற்கை டை. மருதாணி பொடிங்க கடையில் வைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். அவிரி பொடி, மருதி பொடி, ஒரு எலுமிச்சம்பழம், 3 இது அவிரி பொடி மருதாணி பொடியும் இது கேஸில் வச்சு இலம் வறுப்பாக வறுத்து ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டிங்கன்னா டை கருப்பா இருக்கும், கட்ட கரையன் எடுத்து நீங்க அப்ளை பண்ணலாம். கண் எரிச்சல் வராது, கெமிக்கல் இல்ல. அருமையான ஒரு மருத்துவம் நாங்களாம் யூஸ் பண்றோம் இல்லைங்க. அதுக்கு இது நிறைய லேடிஸ் வாங்கிட்டு போவாங்க. இது இயற்கை தாங்க, இயற்கையில தான் அந்த காலத்துல பண்ணாங்க. ஆக எங்க வீட்டுக்காரில் அதெல்லாம் அடிச்சுக்கிறேங்க. நான் வந்து இதை கேட்பாங்க பலகாரம் போறதுக்கு. டை செட்டிங்க, இது பேரே டை செட்டி தான், டை செட்டி தான். இது நிறைய வாங்கிட்டு போவாங்க லேடிஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது பிரியாணி திலப்புற கரண்டி. இது 1ஆம் நம்பர் ஸ்பெஷலு. இது 1ஆம் நம்பரு, இது 2ஆம் நம்பரு, 3ஆம் நம்பரு, 5ஆம் நம்பர் வரைக்கும் இருக்குங்க. நல்லா கெட்டியாக இருக்கும். இது நல்லா நீங்கள் பிரியாணி கிளறலாம், ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு தக்காளி சாதம் கிளறது எல்லாமே செஞ்சுக்கலாங்க. ஓட்டை போட்டு வரும், ஓட்டை இல்லாதே வருங்க. ஏன்னா நீங்கள் அரிசியை வந்து நல்லா அரிசி வெந்துருச்சா இல்லையான்னு இது பார்க்குறதுக்கு பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஓட்டை போடாது நம்ம நான்வெஜ்ஜுக்கு மற்றது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது வந்து பிரியாணி ஐட்டம் பாருங்க, பெருசு வரைக்கும் இருக்கு இதில். ஆமாம் ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மைசூர் சாப்பாக்கு செய்கிறது, இதெல்லாம் செய்கிறது போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டுவாங்க, நல்லா இருக்கும். இது சில்வர்லேயும் தோசை திருப்பி வச்சுக்கிறோம், இரும்புலி. இதெல்லாம் காமிச்ச பொருள் இரும்புலையும் இருக்குது. கிலோ 200 ரூபா தான். இதெல்லாம் வந்து கிலோ உங்களுக்கு 450 ரூபாய்க்கு வருது எஸ்எஸ். இதுவும் நாங்கள் கிலோவில் தான் போட்டு கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பில் பார்த்திங்கன்னா வெறும் 200 ரூபா தான். அது நல்லாயிருக்கும். அதுலேயும் என்ன சைஸ் வேணுமோ கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பண்ணுறது வரைக்கும் எல்லாமே கேட்பாங்க, எல்லாமே இருக்குது. அதாவது எங்களுக்கு அது தூர் பிடிக்குங்க அப்படிம்பாங்க, அது இது வாங்கிக்குவாங்க. நல்லா உட்டில் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நாங்கள் வாங்கி தாங்க விற்கிறோம். இதுவும் செய்கிற இடத்துலேருந்து தான் வருது. இது எஸ்எஸ் சில்வர் செய்கிற இடத்துலேருந்து தான் வருதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 180 220. பெரிய பெரிய கடையில் இதெல்லாம் உங்களுக்கு 250 ரூபா மேலே இருக்கும். இதெல்லாம் கம்மி தாங்க ரேட்டு. இது 5ஆம் நம்பரு 6ஆம் நம்பர்லாம் கடைக்காரங்க நிறையா வாங்குவாங்க. 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வரைக்கும் இருக்குது. இதுலேயே நாங்கள் எக்ரைஸ் குண்டாவும் வச்சுருக்கோம். அதுலேயே 10 இன்ச்சுலேருந்து 20 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. 12 இன்ச்சுலேருந்து 28 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. இதே மாடலில் அட்டு வடை முறுக்கு போடுறது எதுனாலும் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் இது ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். இதுலேயே எல்லாமே சின்ன சைஸ்லேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரி எடுக்க நல்லாயிருக்கும். ஏன்னா ரவுண்டாக டக்குன்னு சீக்கிரம் உங்களுக்கு எண்ணெய் இதாகும். இதுலேயும் உங்களுக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. வடி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நூடுல்ஸு சேமியா கூட வடிச்சுக்கலாம்.
நல்லா இருக்கும். இது நம்ம ஓட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும். நூடுல்ஸ் டக்குன்னு வடித்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றலாம், பண்ணிடலாங்க. ஒரு ரைஸை வடிச்சு விட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சாதம் போட்டு கலரலாம், டக்குன்னு முடிஞ்சுங்க. இதுலேயே வடி டைப்பும் வச்சுருக்கிறோம் நாங்கள். இதே மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு 180 தான். இதுலேயும் 3 சைஸ் இருக்குது, 5 சைஸ் இருக்குது. இதில் வடி மட்டும் 5 சைஸ். மாடல் நிறையா இருக்குங்க. ஆனால் நாங்கள் பெரும்பாலும் உட்டில் தான் போடுவோம். ஏன்னா கை அப்போ தான் சூடு ஏறாது. உட்டில் தான் பெரும்பாலும் இருக்குங்க. மற்றதெல்லாம் நாங்கள் வாங்கி போட மாட்டோம். உட்டில் இருக்கிற பொருளை மட்டும்தான் வாங்கி போடுவோம். வெள்ளம் காய்ச்சி நீங்கள் டக்குன்னு ஊற்றலாம். கோதுமை மாவு சலிக்கலாம், மைதா மாவு இதுலேயே ஒரு குண்டா பாத்திரத்தை வச்சு இப்படி சலிச்சிக்கலாம். இப்போ ஒரு ரவையே ஒரு ஏதாச்சும் வண்டு கிண்டு விழுந்துச்சுன்னா அப்போ எடுக்கும்போது டக்குன்னு இதை வச்சிங்கன்னா சலிச்சிடும். ஜூஸுக்கு நல்லாயிருக்கும். ரவை சலிக்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு 150லேருந்து 250 வரைக்கும் இருக்குது. சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இரும்புலேயே துருப்பி. இதுதான் துருப்பி. இதுதான் துருப்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து துருப்பிம்பாங்க. நீங்கள் எல்லாம் பாருங்கள், கோயிலில் ஃபங்க்ஷன்லாம் எல்லாமே இதுதான் செய்வாங்க, இதான் பண்ணுவாங்க. இது நல்லா இருக்கும், வேலைக்கு செய்கிறதுக்கு அருமையாக இருக்கும். இதுலேயே தோசை திருப்பி இருக்குது. கிலோ 200 எங்களுக்குலாம் கிலோ கணக்கு தான். இதெல்லாம் பீஸெல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உரும்பி மாடல், கேரளா உரும்பிம்பாங்க. ஆமாம், இது வந்து டிசைன் நாங்கள் போட சொல்லுவோம், போடுவாங்க, நல்லாயிருக்கும். ஆமாம், கோடு கோடா சட்டியை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நிறைய வச்சுருப்பாங்க, நிறைய மூவிங் இந்த உரும்பி மாடல். ஆமாம், என்னை ஃபோன் பண்ணியே எல்லா குழம்புங்க கல்சட்டி மாதிரியே தான், நல்ல வெயிட்டாக இருக்கும். இதெல்லாம் கை வேலைங்க, கையிலே பாருங்கள் இப்படி உரும்பி எடுக்கிறாங்க. உரும்பி மாடல் கொடுங்க பாருங்கள், உள்ள எல்லாம் இப்படி கோடு கூட இருக்கும். இப்படி தான் இருக்கணும் கல்சட்டி, இப்படி தான் இருக்கணும். இது பேர் கல்சட்டி. இதெல்லாம் தூக்கவும் முடியல பாருங்கள், என்னாலே தூக்க முடியல. எவ்வளோ வெயிட் இருக்குது. லிட்டரே 500 தான் எங்கள்கிட்ட. இது வருங்க ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லிட்டர் வரும். உங்களுக்கெல்லாம் வெயிட்டே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 5 கிலோ 4.5 கிலோக்கு பக்கமாக இருக்குது. ஒரு சட்டியாக 4.5 கிலோ வரும். நாங்கள் கொரியர் போடும்போது எங்களுக்கு 6 கிலோ வந்துடும். ஆமாம், 6 கிலோ வந்துடும். அப்போ தான் வந்து இதெல்லாம் உடையாது பாருங்கள். 2.5 லிட்டர் தான். இதான் பாருங்கள் 2.5 லிட்டர். 2.5 லிட்டரு நல்லாயிருக்கும். 2.5 லிட்டர் அருமையாக இருக்கும். இது உரும்பி மாடல் சூப்பராக இருக்கும். இதில் சமைச்சு சாப்பிட்டா தாங்க அதோட ருசியை சொல்ல தெரியும், இல்லைன்னா சொல்ல தெரியாது. ருசியே தெரியும், சமைச்சு சாப்பிட்டவங்களுக்கு ருசி தெரியும். நம்மகிட்ட கல்சட்டி நிறையா மூவிங் ஆகுதுங்க. கல்சட்டிலாம் என்னால் வாரத்தில் 100 லிட்டரு 2 நாளில் 100 லிட்டர் ஓடுதுங்க. ஒரு இது வந்து 2 லிட்டர்னா அப்படின்னா நீங்கள் 100 லிட்டர்னா எத்தனை சட்டி மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். கொரியரில் ஃபுல்லாக போகுங்க, எதாவது போவோம். எல்லாம் நல்லா இருக்குமா, எல்லாம் வாட்ஸ்அப்பில் பருப்பு குழம்பு வச்சு காட்டுறாங்க, வெப்ப குழம்பு வச்சு காட்டுவாங்க, எனக்கு ஃபோன்லேயே காட்டுறாங்க. இதெல்லாம் வச்சு குழம்பா உங்கள்கிட்ட வாங்கின சட்டி இப்படியே வச்சு காட்டுறேங்க, நல்லா இருக்குமாங்க. 1 2 ஒவ்வொருத்தருக்கு பழக்க தெரியாத இது பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு திருப்பி நான் அனுப்பிச்சி விட்ருக்குறேங்க. நானே சொந்த செலவு ப்ரைஸு கொரியர் சார்ஜ் போட்டு அனுப்பிச்சி விட்ருக்குறேன். அடுத்தது நம்ம இரும்பு தோசைக்கல் தாங்க. மாடல் நிறையா இருக்கும். எல்லாமே எது எடுத்தாலும் கிலோ 200 தான். ஆமாம் ஆமாம். இது பார்த்திங்கன்னா ரவுண்ட் டைப்பு 2 காது. இது நல்லாயிருக்கும். 2 பக்கம், அதாவது 2 காதுங்கும் போது இந்த விறகு அடுப்புலாம் நிறையா அந்த பாட்டிங்கெல்லாம் வீட்டில் வெளியே வச்சு நீட்டாக உட்காந்து சுடுவோங்கும் போது 2 காது நல்லாயிருக்கும். விறகு வச்சு சுடுறதுக்கு அருமையாக இருக்குது. இதிலே எங்களுக்கு 1 காது வேணுனாலும் பாருங்கள், இது 1 காது. இது நல்லாயிருக்கும் 1 காது. சேம் இதே ப்ரைஸ் தான், இதே ப்ரைஸ் தான். இது 2 காது, இது 1 காது. பார்த்திங்கன்னா 2 காது, இது 1 காது. நல்லா சிங்கிள் காது. எல்லாமே கிலோ கணக்கு தாங்க. அப்படியே பாருங்கள், இது ஃப்ளாட்டு நல்லாயிருக்கும். கிலோ 200. ஃப்ளாட்டு பாருங்கள், இது நல்ல திக்னஸ். ஹோட்டலுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஹோட்டலுக்கு உண்டான கல்லும் வச்சுருக்கிறோம். ட்ரம்மு கல், பெரிய சைஸ் கல், இதுலேயே எல்லா சைஸான கல், மீன் கல் எல்லாமே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் பாருங்கள், செமையாக இருக்கும். திக்னஸ் எல்லாம் எடுத்துட்டா தலைக்கட்டு கிடக்கும் இந்த கல்லெல்லாம். உருளைக்கிழங்கு போட்ட மசாலா தோசை, முட்டை தோசை, ஆனியன் எல்லாமே போடலாம். இதில் என்னன்னா தோசை ஊற்றும் போது நான் எல்லாத்திட்டையும் சொல்கிறது என்னென்னா, இங்கே கீழே இங்கே எண்ணெய் ஊற்றாதீங்க, உள்ளே ஊற்றுங்கன்றோம். உள்ளே ஊற்றுறோம். ஏன்னா இது கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டாங்கன்னா வலிஞ்சிரும். உள்ளே மட்டும் ஊற்றுங்கம்மா, இழுத்துக்கும். அது போடும்போது இழுத்துக்குங்க. இது வந்து உங்களுக்கு 4 கிலோ பக்கமாக இருக்குது. 4 கிலோ. அதுலேயே எங்களுக்கு நம்மளால் தூக்க முடியலமா அப்படின்னா 3 கிலோ. கேஜி கம்மி இருக்கா, ரொம்ப கம்மி இருந்தால் அயரில் வராதுங்க. என்கிட்ட 1 கிலோ கல் 1.5 கிலோ கல் ஒன்று கூட இருக்காது. நான் மக்களுக்கு கொடுக்கவும் மாட்டேங்க. அவங்களா காசு போட்டு எடுத்தாலும் உங்கள் காசு வேஸ்ட்டுமா வேண்டான்றோம் நான். அது ஏங்க நம்ம அவங்கள காசு வேஸ்ட்டு பண்ணேதா? ரொம்ப வயசானவங்க, நான் விறகு அடுப்பு வச்சுட்டு ஒன்று சுட்டு 2 தோசை சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் அதை கொடுப்பேன். நல்லாயிருக்கும். அதை பாருங்கள், ஸ்கொயர்லேயே ஃப்ளாட்டு 1க்கு 2 காது அருமையாக இருக்கும். பாருங்கள் திக்னஸ் பாருங்கள், செமையாக இருக்கும். இது திக்னஸ் சூப்பராக இருக்குது.
திக்னஸ் அருமையாக இருக்குங்க. இப்போ ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது. ஃப்ளாட்டில் ரவுண்டு, ஸ்கொயரு, ஒருக்காது. அது பாருங்கள், ஒரே சிங்கிள் டைப்பு ஃப்ளாட்டாக இருக்கும். அதுவும் சூப்பராக இருக்கும். அந்த கல் அருமையான கல். தோசைக்கல் எல்லாமே என்ன கேட்டால் அருமையாக இருக்குங்க. இது பாருங்கள் 13 இன்ச்சு. இது வந்து 4.5 கிலோ இருக்கும். ஆமாம் ஆமாம். இதை வந்து தோசை வந்து கரண்டி எடுத்து சல்லுன்னு தேய்ச்சி விட்டு சுருட்டினீங்கன்னா போதும், நல்லாயிருக்கும். பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரும். அதெல்லாம் டென்ஷனே ஆகாது, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 10 தோசைக்கு எண்ணெய் சேர்த்து ஊற்றணும், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு அந்த உடத்தம்பருப்பு வணக்குங்க, அதை வணக்குங்க, வெங்காயத்தை போடுங்க. ஒரே ஒரு வெங்காயத்தை தொடை விட்டுட்டு எண்ணெய் ஒரு 10 தோசைக்கு சேர்த்து ஊற்றுங்க, அருமையாக வந்துடும். இதெல்லாம் இரும்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடலுமே இருக்கும். கம்மி இதுலேருந்து இதிலே பாருங்கள், இது இன்னும் அருமையாக இருக்கும். இந்த கல் சூப்பராக இருக்கும். இதுவுமே பாருங்கள் பார்க்குறதுக்கு தான் சின்ன 10 இன்ச்சு, ஆனால் திக்னஸ் பாருங்கள். இதெல்லாம் தோசை இப்படி கரண்டி விடும்போது தோசை நெவுறதில்ல. ஆமாம், நல்லா 2 தோசை சாஃப்டாக இருக்குங்க. கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லா. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா வார்ப்படம். வார்ப்புன்னா உங்களுக்கு கேஸ்டைன்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். கேஸ்டைன் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் இருக்குங்க, நல்லாயிருக்கும் பாருங்கள். கல் சூப்பராக இருக்கும். 3 சீசன் ரெடி டு யூஸ். நல்லாயிருக்கும். இந்த கல் அருமையாக இருக்குங்க. இது 12 இன்ச்சு தாங்க. இது என்னன்னா நீங்கள் வந்து கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இந்த கல் ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது, கீழே போட்டால் உடையும் தன்மை கொண்டது. இது கண்டிப்பாக உடையுது. வந்து வார்ப்படம் அவ்வளோ சீக்கிரம் பனையாறு கல் அதெல்லாம் உடையாதுங்க. இது கொஞ்சம் மெலிசா தோசை கல் மெலிஸ் கொட்டிங்க டப்புன்னு உடைங்க. இது வந்து நல்லாயிருக்கும், தோசை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மில் வச்சு ஊற்றணும். ஆமாம், ரெடி கண்டிஷன் தான். நல்லாயிருக்கும் கல். ஆனால் சீசனிங் பண்ணியிருக்கு. சிம்மில் வச்சுட்டிங்கன்னா இது நாம் சொல்கிறபடி பக்காவாக கேட்கும். இதில் டபுள் காது இருக்குது, சிங்கிள் காது இருக்குது. இந்த பாருங்க, சிங்கிள் காது. சிங்கிள் காது. இது வந்து டபுள் காது, இது சிங்கிள் காது. 800 900 100 இது ஓவல் ஷேப்புங்க. இந்த கல் அருமையாக இருக்கும். இந்த கல்லே ஒன்று தான் இருக்குது சாம்பிளுக்கு, எல்லாமே விற்று போச்சு. ஒரே பீஸ் தான் இது, ஓவல் ஷேப்பு. இது பாருங்க, பெரும்பாலும் எந்த கடையிலையும் இருக்காது, என் கடையில் இருக்கும். நல்லாயிருக்கும். இது ஓவல் ஷேப் கல். இது 800 தான். வார்ப்படம்லாம் அதிலே ஹேண்டில் வச்சதும் இருக்குங்க. ஹேண்டில் வச்சதும் இருக்குது. இதெல்லாம் இண்டெக்ஸ்க்கு அருமையாக இருக்கும். வெளிநாட்டுக்காரங்க ரொம்ப வெயிட்டாக கம்மியாக வேணும்னா இதை கொடுப்பாங்க, நான் வாங்கிட்டு போவாங்க. இது நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு 10 இன்ச்சு இண்டெக்ஸில் நல்லா வைக்கலாம். 10 இன்ச்சு இருக்கும், 12 இன்ச்சு இருக்குது. இதெல்லாம் 2 இன்ச்சு. இது 750 850. எல்லாம் 100 தான் வித்தியாசம் வரும். அதிகம்லாம் உங்களுக்கு வித்தியாசம் வராது. தோசை திருப்பி நல்லாயிருக்குங்க. இதுவும் நாங்கள் வச்சுருக்கோம் லேசர் கட்டிங்கில். நல்லா ஆமாம், நல்லாயிருக்கும் தோசை திருப்பி. இதுலேயே கல் பார்த்தீங்கன்னா கேஸ்டைன்லேயே நான் பாருங்கள் கேட்குறேன் பாருங்கள், ஏதாவது கோடு வருதான்னு பாருங்கள். கேஸ்டைன்லேயும் நல்லாயிருக்கும், இரும்புலேயும் அருமையாக இருக்கும். நல்லாயிருக்கும் கல் தோசை திருப்பி அருமையாக இருக்கும். இப்போ இதை வீட்டுக்கு பார்த்தோம். இப்போ பெரிய பெரிய கடைக்கு ட்ரம்மில் இருக்கிறதும் காட்டுறாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது ட்ரம்முக்கு வைக்கிறது. இப்போ இது வந்து தள்ளு வண்டிக்கு, ஒரு தள்ளு வண்டி கடைக்காரங்க கேட்பாங்க, நாங்கள் வெளியே வச்சு சொல்கிறோங்கம்மா வீட்லையே அப்படிங்கிறவங்களுக்கு. இது வந்து 15 இன்ச்சு. இது 15 இன்ச்சு உங்களுக்கு 18 20 எல்லாமே இருக்குங்க. பெருசாக 28 வரைக்கும் இருக்குங்க ட்ரம்மு. ஆமாம், 28 வரைக்கும். ஒரு ட்ரம்மோட அளவு 24. அந்த அளவுக்கு அப்படியே கரெக்ட் பண்ணி போட்டுக்கிறோம் பாருங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கிலோ 150 தான். ஆமாம், பெருசெல்லாம் ரேட்டு கம்மி தாங்க. ஆனால் அது என்ன கட்டிங்கோ பாருங்கள், இதுலேயும் குளோபல் போட்டிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஒட்டாத நல்லாயிருக்கும். இதே சீல் வந்து அதுலேயும் இருக்கும், நாங்கள் வீட்லேயே இருக்கிறதே இருக்கும். இந்த சீல் தான் கல் மீனுக்கு போடலாங்க, அருமையாக இருக்கும். ஏன்னா லைட்டாக குழி வரும். குழி வந்தாவே கல் மீனுக்கு தான். ஒட்டாதுங்க. ஏன்னா திக்னஸ் ஃபுல்லாக இருக்கு இல்லைங்க, ஒட்டுறதுக்கு வாய்ப்பு. ஆமாம், ஒட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது நல்லா இருக்குங்க. இதுலேயே உங்களுக்கு ஃப்ளாட்டும் இருக்குங்க, நிறையா ஃப்ளாட் மாடலும் இருக்குது. பெரிய சைஸ் பாருங்கள், இதெல்லாம் கடைக்காரங்களுக்கு. இது ஒத்த கடைக்காரங்களுக்கு. இதெல்லாம் 15க்கு 18ங்க. இதெல்லாம் 15க்கு 20 பாருங்க. அது 15க்கு 20. இதெல்லாம் அருமையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கல் தோசை 6 தோசை போடலாம். 1 2 3 4 5 6 தோசை போடலாம். கல் தோசை 180 ரூபாய் கிலோ. கிலோ 150 ரூபா. அதெல்லாம் தூக்கவே முடியாதுங்க.
நாங்களாம் தூக்கி சர்வீஸ் ஆகிடுச்சு. நீங்களாம் தூக்குனீங்களா கால் மேலே போட்டுக்குவீங்க பாருங்கள். நான் அங்கே காமிச்ச மாதிரி பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா கை வேலை 3 குடம் தண்ணி ஊற்றுற வரைக்கும் பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது பாருங்கள். பாருங்கள் இதெல்லாம் வந்து ரிவிட் மாடல். அப்படின்னா இந்த ரிவிட் மாடல் கை வேலை இதெல்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வடசட்டி பெருசாக வெல்டு வச்சுருவாங்க, தூக்க முடியாது. அதனால் ஆமாம் வெல்டு நல்லா இருக்குது. இந்த வடசட்டி உங்களுக்கு எல்லாம் கிலோ 150 தான். இதெல்லாம் கிலோவே 150 தான். ஆமாம் பெருசெல்லாம் 150 தாங்க. இது பார்த்தீங்கன்னா வல்லம். அந்த காலத்தில் அளந்து போடுவாங்க பார்த்தீங்களா நெல்லெல்லாம். இது 7 படி வல்லம். ஆமாம் ஒரு ஒரு வல்லத்தை அளந்து எடுத்து போட்டால் 7 படி கணக்கு டக்குன்னு போடலாம். இது வந்து 5 படி சைஸ் இருக்குது. இது வந்து 4 3 சைஸ் இருக்குங்க இந்த வல்லத்தில் உங்களுக்கு. இது 3 சைஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் வந்து நான் உங்களுக்கு பித்தாளையில் காமிச்சிடலைங்களா, அதே மாதிரி இது வந்து கல்லாயத்தகடு கருக்காது. இதுவும் எங்களுக்கு வேலை கம்மியில் கொடுங்க, பிள்ளை வயசுக்கு வந்தால் வேணும்னா இதுவும் வாங்கிட்டு போவாங்க. சின்னது பெருசு இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் தானியமும் சலிச்சுக்கலாம். மளிகை கடைக்காரங்களாம் நிறைய வாங்கிட்டு போவாங்க. அந்த எல்லா தானியத்தையும் சலிக்கிறதுக்கு வண்டெல்லாம் விழுந்துடும், பொருள் மேலே நீட்டாக நின்றுக்கும். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பித்தாளை படியிலேயே உங்களுக்கு இரும்படி இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு வந்து 1 படி 1/2 படி 1/4 படி வரைக்கும் இருக்குதுங்க. இதுலேயும் இருக்குது. ஆமாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மளிகை கடைக்காரங்க எல்லாம் ரவை சலிக்கிறது, ரவை ஐட்டம் மட்டும். இதெல்லாம் உங்களுக்கு கம்மி தாங்க. இதெல்லாம் வந்து 250 350 450 100 ரூபாய்க்கு சேர்ந்து. வல்லம் வந்து 350 450 550 3. இது பாருங்கள் ரவை எல்லாமே சலிச்சுக்கலாம், கோதுமை எல்லாமே சலிச்சுக்கலாம். இது நல்லாயிருக்கும் கல்லாயத்தகடுலேயே. படி 150 ரூபா தாங்க. ஆமாம் 150 100 75 50 4 சைஸ் படி இருக்கு. நம்மக்கிட்ட பச்சிக்கட்டை பார்த்தீங்கன்னா 3 சைஸ் இருக்குங்க. இது வந்து அந்த காலத்தில் வந்து இப்படி பிளேட் வச்சு இப்படியே சீவுவாங்க. இது நல்லா ஷேப்பாக ஒரே ஷேப்பாக விழுவும். இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நீங்கள் எவ்வளோ தேவையோ இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு ஒரே இதை சீவுறது. வேணுங்கிற அளவுக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பிளேடெல்லாம் நாங்கள் போட மாட்டோங்க, ஒரே பிளேடு தான் ரம்பத்து பிளேடு. இது மரம் இருக்கிற வாழைக்காய் வேணால் வாழைக்காய் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு வேணால் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், நேந்திரம் சிப்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், எல்லாமே எது வேணாலும் போட்டுக்கலாம். இதிலே பெருசு கடைக்காரங்க இது வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாமே தேக்கட்டைங்க நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரெண்டுமே. இது 250. தேக் கட்டைங்க பிளேடு பாருங்கள் இந்த மாதிரி பல்லாக இருக்கணும். நாங்கள் 2 பிளேடே போட மாட்டோங்க, மற்ற எல்லா கடையிலையும் 2 பிளேடு இருக்கும். நான் 2 பிளேடே போட மாட்டேன். ஒரே பிளேடு குவாலிட்டியான பிளேடு. ஆமாம் நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 2 பிளேடு உள்ளது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது உங்களுக்கு சீவரத்துக்கு. அதை பார்த்தீங்கன்னா 2 பிளேடு. இதுதான் உங்களுக்கு பெரும்பாலும் எல்லா கடையிலையும் கிடைக்கும். 2 பிளேடு போடுவாங்க. ஏன்னா ஒன்று மொன்னையாச்சுன்னா எதாவது போடுவாங்க. ஒரே பிளேடு தான் நல்லா. அது கையை ஜாக்கிரதையாக வச்சுக்கணுங்க. ஷார்ப்னஸ் ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான வடி இருக்குது. அடுத்தது இது எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து கம்பி விலை வடிங்க. இது வந்து 150 ரூபா தான். இது விலை கொஞ்சம் கம்மியாக தான். வலை வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தாங்க, கம்மி விட. அதே பார்த்தீங்கன்னா இது குவாலிட்டி அருமையாக இருக்கும். இந்த ஒரு வடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா இது 450 ரூபா போட்டிருப்பாங்க. 435 ரூபா எம்ஆர்பி. நாங்கள் கொடுக்குறது 300 ரூபா. நல்லாயிருக்கும். இது வந்து என்ன பண்ணாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா. இதுலேயும் நீங்கள் நூடுல்ஸு சேமியா பிரியாணி அரிசி பாஸ்மதி எதுனாலும் வடிச்சிக்கலாம், எல்லாமே வடிச்சிக்கலாம் போட்டுக்கலாம். இதிலே ஸ்கொயர் அருமையாக இருக்குங்க. ஸ்கொயர் இதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. ஸ்கொயர் டைப் நல்லாயிருக்கும். ரெண்டுமே இருக்குது இதில். ஸ்கொயர் டைப்பு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே 280 300 350 450 வரைக்கும் இருக்குது. ஆமாம் சைஸ் தான். அப்புறம் இதுலேயும் இது அதே மாடல் உங்களுக்கு இந்த மாடலும் இருக்கும். இதுலேயும் இது வந்து இப்படி பிடிச்சி தூக்குவாங்க. கீரையெல்லாம் நல்லா வடித்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கீரை வடிக்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ஓட்டை கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், சீக்கிரம் வடிஞ்சிடும். நான்வெஜ்லாம் அலசி வச்சிங்கன்னா சீக்கிரம் வடிஞ்சிடும். தண்ணி ஓட்டை பெருசாக இருக்குது இல்லையா, சீக்கிரம் வடிஞ்சிடும். நல்லாயிருக்கும். இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா புல்கா சப்பாத்தி போடுறதுங்க. ஆமாம் சப்பாத்தி போடுறது அருமையாக இருக்கும் இந்த புல்கா. மீனும் போட்டுக்கலாம். ஆமாம் சப்பாத்திங்க இதாங்க. அதாவது எப்படி போடுவாங்கன்னா ஒரு 2 அடுப்புலையும் வைக்கணும் சப்பாத்தி. எண்ணெய் அதிகமாக தொடவ தேவையில்லை. ஒரு அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிவிட்டு அடிப்பக்க சப்பாத்தி மட்டும் வேக வைக்கணும். இந்த பக்கம் ஒன்று வெந்து இது பக்கத்து அடுப்பில் வச்சிடணும். ஒரு பக்கம் கல்லில் வேகணும், ஒரு பக்கம் புல்காவில் வேகணும்.
புல்கால போடும்போது புப்புன்னு உப்பும். அந்த உப்பு அப்படியே ஆமாம், கஸ்டமர் அடுப்புல வச்சுக்கிறேன். டைரெக்டாக அடுப்பில் வச்சுக்கோ. நானும் புல்கா நிறையா போடுவாங்க. எங்கள் சித்தப்பா டெல்லியில் இருந்தார், எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்குறாருங்க. இங்கே கேட்பாங்க எப்படிம்மா புல்கா போடுறதுன்னு, நான் சொல்லியே கொடுப்பேன் வர கஸ்டமருக்கு. ஒவ்வொரு பொண்ணு ஏகம்மா இதுலேயே எப்படிம்மா மாவை போட்டு வேவிக்கிறதுன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அரை வேக்காடு அடியில் வச்சு வேத்து பண்ணோம், இன்னொரு கல்லில் சப்பாத்தி கல்லில் மறுக்கா தூக்கி இப்படி கமுத்தி தான் இதில் போடணும். கமிட்டி போட்டு அப்படியே அந்த அடி வேக்காடு கப்புன்னு நல்லா இருக்கும். தந்தூரி சாப்பிட்ற மாதிரி எண்ணெய் இல்லாத சொல்றது. ஏன்னா இந்த விஷயம் அதிகமா தெரியாது. இப்படி தெரியாது. நான் எங்கள் கஸ்டமருக்கு எல்லாமே விளக்கமாக சொல்லி தான் கொடுப்போங்க. எங்களுக்கு தெரியாது, ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும், ஒருத்தர் தெரியாத இருக்கும். நாம் அதை விற்கிறோம், நம்ம சொல்லலாம். செய்கிறீங்க தான் சொல்ல முடியுங்க, செய்யாதீங்க சொல்லவே முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா மீன் போடலாம், கத்திரிக்காய் சுட்டு சாப்பிட்லாம். கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காய் பண்ணுறோம் பார்த்தீங்களா, விளக்கெண்ணெய் போட்டு தொடவி ஒவ்வொரு கத்திரிக்காயை வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் சுட்டுரும். அதுவும் பண்ணலாம். இது வெறும் 150 ரூபா தான். தந்தூரி பாபிக்கு ஒரு கோழியை வந்து முழுசாக இப்படி லாக் எடுத்து விட்டு ஒரு கோழி மசாலா தொடவி விட்டு போட்டு அழுத்துனீங்கன்னா மூடிக்கும். லாக் அடிச்சு விட்டிங்கன்னா தீர்ந்தது. ஆமாம், செட்டாக இருக்குங்க. எங்ககிட்ட செட்டாகவும் இருக்குது. இப்போ இதை கேட்குறவங்களுக்கு இதை கொடுத்துருவோம். ஒரு 2 ஸ்டிக்கு, அடுப்பு, இந்த பாபிக்கு 2200 அடுப்பு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். இது மட்டும் வேணுன்னா 500 500 700 பெருசு. இதுலேயே உங்களுக்கு 3 சைஸ் இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல தந்தூரி அடுப்பு, அது இதாங்க பாருங்கள். இப்படி இது உங்களுக்கு வந்து அடுப்பு வேணுனாலும் நீங்கள் அடுப்பு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் உள்ள மட்டை போட்டு வச்சுக்கலாம். மட்டையை போட்டு அந்த கிரில்லு பாருங்கள் இதை வைக்கலாம். அவ்வளோதான், இப்படி வச்சிடலாங்க. இதில் 3 சைஸு இருக்குது. இதுலேயே அடுப்பில் பார்த்தீங்கன்னா பெருசு வரைக்கும் இருக்குது. கடைக்காரங்களுக்கு கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இல்லை எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாங்க நாங்கள் அப்படின்னா அடுப்பு கறி இருக்குது இல்லைங்க, அடுப்பு கறி போட்டு இதை போட்டு அடுப்பு கறி போட்டலாம். அடுப்பு கறி போட்டுட்டிங்கன்னா இது பாருங்கள், இந்த குச்சை வச்சு இந்த டைப்லேயும் வைக்கலாங்க. நீங்கள் குச்சி எடுத்து நீங்கள் நல்லா திருப்பி விடலாம், இப்படி திருப்பி விடலாம். குத்தி விட்டு எடுக்கலாங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கறி ஈரெல்லாம் குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுக்கலாம். ஈரெல்லாம் குத்தி நல்லா சுட்டு கொடுக்கலாம். சுட்டு சாப்பிட்றது நல்லது, உடம்புக்கு நல்லது தான். ஏன்னா அந்த மசாலா ஐட்டம்லாம் அதிகம் போட மாட்டோம். சுடும் போது நல்லா டேஸ்ட் நல்லா கரைஞ்சி போய் நல்லா இருக்குது. இப்போ வந்து செட்டு, இது பேர் செட்டு. ஹேண்டு குச்சி இது எல்லாமே செட்டாக கொடுத்துருவோங்க. அப்படியே இது பேர் தந்தூரி செட்டு. ப்ரெஸ்ஸும் கொடுத்துருவோம். நிறையா வாங்குறாங்க இதெல்லாம். இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு வீட்டு யூஸுக்கு தான் காட்டியிருக்கிறேன். அந்த அடுப்பு இதில் பெரிய சைஸ் இருக்குது, அதுக்கு அடுத்த சைஸும் இருக்குது. இது நான் நார்மல் சைஸு, வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த சைஸு. கடைக்காரங்களும் கேட்பாங்க. இது அடுத்த சைஸு இருக்குது, நல்லாயிருக்கும். இதில் இன்னொன்றும் பண்ணுறாங்க, இந்த கறியெல்லாம் போட்டு பிரியாணியே பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்குதா? பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே தம்மு. இந்த அப்படியே தம் தக்காளி பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்குது. இது வந்து படாக்கு மரம்பாங்க. மரமே படாக்கு மரம், நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும், பெஸ்ட்டு குவாலிட்டி. இது வந்து கல்லாய் தகடு பார்த்தீங்கன்னா இது வந்து பித்தாளையில் நனைச்சதுங்க, நல்லாயிருக்கும். இது பிள்ளைங்க வயசுக்கு வந்தாலும் வாங்கிட்டு போவாங்க. இது பால் பீஸாக குழந்தைக்கு தண்ணி ஊற்றுறது கால் வலிக்காதுங்க. ஏன்னா அது அளவு பண்ணி தான் போடுவோம். குழந்தைங்கலாம் தண்ணி ஊற்றும் போது நீட்டி கால் ஊற்றும் போது காலே வலிக்காது. இது நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா வருதுங்க. இது வந்து 300 ரூபா வருதுங்க. ஆமாம், 300 400. இதுலேயே வந்து ஸ்கொயரும் இருக்குது. ஸ்கொயர் இருக்குது, இப்போ சேல்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கிறாங்க, உட்காந்து எந்திரிக்க முடியாத இருக்கிறவங்களுக்கு பெருசு ஸ்கொயரும் இருக்குது. கலர்ஸ் அருமையாக இருக்கும். உங்களுக்கு ஆர்டின் போட்டதும் இருக்கும் பாருங்க. கிரானைட் கல் தாங்க. இது வந்து ஆர்டின் மட்டும் உங்களுக்கு ரேட் அதிகம், 350. ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து 300 ரூபா தான். 300 ரூபா. இந்த பிளாக்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா 280 ரூபா, 280 விலை கம்மி. இது வந்து பூரி ப்ரெஸ்ஸு. பூரி ப்ரெஸ்ஸு டக்குன்னு அழுத்திக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு 500 ரூபா தாங்க. இதுலேயும் 3 சைஸ் இருக்குங்க. 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 3 நம்பர் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி விலைங்க. இதெல்லாம் வெறும் 150 ரூபா தான். இதெல்லாம் 150 ரூபா. இதெல்லாம் கட்டையெல்லாம் 150 ரூபா. 350 ரூபாயில் குவாலிட்டி இருக்குது எங்ககிட்ட. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 350 ரூபாயில் நல்லாயிருக்கு. வேளாங்கட்டை இன்னும் கலராகவும் இருக்குது, சேவு கட்டை. நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். இடியாப்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 விதமான இடியாப்பம் நான் வச்சுருக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும். ஈகிள் இது 9 தான், 9 இன்ச்சு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் முறுக்குக்கு.
நான் 7ம் போட மாட்டேங்க, 8ம் போட மாட்டேன். 9ங்கும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிளேட்டு வேணுமோ அனைத்தும் இருக்கும். இது வந்து வெறும் 700 தாங்க. பித்தாளையில் பிராஸு நல்லாயிருக்கும். 3 கண்ணு, ஸ்டாரு, ரிப்பன் பக்கோடா, இடியாப்பத்துக்கு 3 இருக்கும் ஸ்பெஷல். 3 டைப் இருக்கும். 4 விதமாக வச்சுருக்கிறேங்க. இது பித்தாளை, இது வந்து சில்வரு, இது 2 இப்படி சுத்திர மாடலு. இப்படி சுத்திர மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னா 700ங்க. இது வந்து 350. இது பாருங்க, இது வந்து தீபாவளிக்கு நிறைய ஓடிச்சு எனக்கு. அருமையாக இருக்கும். எப்பயுமே இந்த பிளேட்டு வந்து உள்ளே போடுற மாதிரி வாங்கக்கூடாது. அந்த மாவோடு வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி அடியில் போடுற மாதிரி வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் வந்து என்ன பிளேட்டு வேணுமோ டக்குன்னு போட்டுக்கிட்டே இருக்கலாம். உள்ளே போடுற மாதிரி வாங்கி விலை கம்மியில் வச்சுருப்பாங்க. நாங்கள் அதை போட மாட்டோம். கட்டையிலேங்க இடியாப்பம் செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து இடியாப்பம். இந்த உரல் இருக்கணும். இந்த உரல் இருந்தால் மட்டும்தான் இதை அழுத்த முடியும். நீங்கள் மற்ற கடையில் பாருங்கள், அதுவும் ஒரு சாம்பிள் வச்சுருப்பேன் பாருங்கள், உரலே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து வெளியே 250 ரூபான்னு விற்பாங்க. நான் இது சாம்பிளுக்காக தான் வச்சுக்கிறேன், விற்கிறதுக்காக இல்லை. இது சேல்ஸுக்கே கடல. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது ஒன்று கூட இல்லை, இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்கு கூட இல்லை. இது பார்த்தீங்கன்னா எங்கே பெரிய கடையில் கூட நீங்கள் இந்த முறுக்குழக்க நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உசலம்பட்டி முறுக்கும்பாங்க. இது பாருங்கன்னா இந்த கோட்டிங் பார்த்தீங்கன்னா பித்தாளை கோட்டிங். இதெல்லாம் நாங்கள் தேய்ச்சி கொடுத்துருவோம். இப்போ நாங்களும் ரோட்டு மேலே வச்சுக்கிறதுனால இப்படி இருக்குங்க. நல்லா பழன்னு ஒயிட்டாக தான் போட்டு கொடுப்போம். இந்த கோட்டிங் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பித்தாளை கோட்டிங் பாருங்களா, அட்டாச்சே பித்தாளை கோட்டிங். 4 ஓட்டை நீங்கள் பெரும்பாலும் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. 3 ஓட்டை பார்த்துருப்பீங்க. இது 4 ஓட்டை. ஒரு சுற்றி சீக்கிரம் வேவும் நல்லாவும் இருக்கும். இது வந்து தேக்கு கட்டை. இது வந்து பர்மா தேக்கு. இதுதான் தேக்கு. தேக்கு கட்டையில் தான் கொடுப்பாங்க. நான் வந்து குவாலிட்டியாக சொல்லியே கொடுப்பாங்க. 1200 அசால்ட்டாக எடுத்துகிட்டு போவாங்க என்கிட்ட. இது 1200 வாயை திறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது குவாலிட்டி இருக்குது. பொருளோட தரம் இது இருக்குது. அழுத்தி பார்த்தாங்கன்னா முறுக்கோளுக்கு வந்து வாங்குவாங்க. இல்லைங்க, சின்னது இருக்குது. சின்னது 1000, பெருசு தான் போய் கைவசம் இருக்குது. இது 1200. சின்னது 1000. இதுலேயே அச்சு முறுக்கும் இருக்குது, இரும்பில் சூப்பராக இருக்கும். அது 300 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் இருக்குது. 1000 ரூபா வரைக்கும் இருக்குது அச்சு. ஒரு தடவை எடுத்து உள்ள எண்ணெயில் விட்டிங்கன்னா 5 முறுக்கு விடும். வெத்தலை இடிக்கிறதுக்கு பெரியவங்களுக்கு நல்லா இருக்குது. கேட்பாங்க, ஐயோ இதெல்லாம் பழைய பொருள் எல்லாம் நாங்கள் நிறையா வாங்கி வச்சுருப்பாங்க. கேட்குறாங்க, வெத்தலை இப்படி இடிப்பாங்க, வெத்தலை இப்படி நோண்டி வாயில் போட்டுக்குவாங்க. இது நோண்டுறதுக்கு, இது இடிக்கிறது. காட்டுக்கு போகும்போது, ஆடு மேய்க்க போகும்போது பெரியவங்க சுருக்கு பையில் போட்டுக்கிட்டே போவாங்க. இது 120 ரூபா வேணும். இதெல்லாம் புரட்டாசி மாதம் நிறையா வாங்குவாங்க எங்ககிட்ட. ஏன்னா நாங்கள் ஃபேமிலியோடு போய் அங்கே சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு பெரிய சட்டியில் போட்டு பருப்பை போட்டு கடைவாங்க. நல்லா கை காய்ச்சாது. நல்லா 1 அடிக்கு மேலே இருக்குதெல்லாம் நல்லாயிருக்கும். இதில் சின்னது, அதில் அதை விட சின்னது. ஆமாம், அதை விட சின்னது 3 சைஸ் இருக்குங்க. எல்லா சைஸும் இருக்குது. 50. இது 2மே 50 கொடுத்துருவோங்க. இது 70. மற்றெல்லாம் விலை கம்மி தாங்க. மற்றெல்லாம் நாங்களே செய்கிறோம். பிள்ளைங்களுக்குலாம் சீரு கேட்டாங்கன்னா நல்லா சும்மாவே கொடுத்துருவோம். மற்ற காசே கேட்க மாட்டேன். இதுவும் நல்லாயிருக்கும். மத்தில் பார்த்தீங்கன்னா 3 டைப்பு. மோர் சிலப்பரம் மற்ற 3 டைப் இருக்கும். இது பிளாஸ்டிக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மர டைப்பு. நல்லாயிருக்கும். கழட்டிக்கலாம். இது அருமையாக இருக்கும். வெண்ணெய் அப்படியே நல்லா எடுக்கலாம். வெண்ணெய் இது அருமையாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்குதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கம்மி தான். இதெல்லாம் 40 ரூபா. இதெல்லாம் ஒன்று 50 ரூபா. இது 80 ரூபா. நல்லாயிருக்கும். இது பாருங்க, இது கரண்டியில் வந்து எல்லா கரண்டியும் இருக்குதுங்க நம்மக்கிட்ட. குழம்பு கரண்டிலேருந்து எல்லாமே இருக்குது. ஆமாம், விட்டு தான். இது எங்கள் கடையில் இது அதிகமான ஓட்டம். இது களிக்கின்ற கரண்டிம்பாங்க. களிக்கின்ற கரண்டியே இது ஃபேமஸ்ஸு. நிறையா இன்றைக்கி கொரியர் இது நிறைய போயிடுச்சு. களிக்கின்ற கரண்டி. இந்த கல்ச்சட்டிக்கு இது வணக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். கல்ச்சட்டிக்கு பிரியாணி செய்கிறதுக்கு நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வளவே ஒரு ஷேப் வளவாக வரும். இந்த கோதுமை களியெல்லாம் அப்படி கிண்டுறது இதெல்லாம் நல்லாயிருக்கும். அருமையாக இருக்கும். இதெல்லாம் 50 ரூபா தாங்க. இதெல்லாம் 50. களி கரண்டி மட்டும் தான் 60 ரூபா. இதெல்லாம் 50 ரூபா தான். ஆப்பை குழம்பு கொண்டு ஊற்றுற ஆப்பை இதுவும் இருக்கும். நல்லாயிருக்கும். இதெல்லாம் பழைய காலத்து பொருளுங்க இதெல்லாமே. ஆமாம், பாரம்பரிய பொருள். இந்த கத்தி ஐட்டம்லாம் நிறையா இருக்குங்க எங்ககிட்ட. இதெல்லாம் பழைய காலத்து கத்தி தான். இதெல்லாம் ரம்பத்துக்கு தகடு. இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இந்த கத்தி ஆவரேஜாக எல்லாமே 70 ரூபா தான். இதில் பெருசு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து வாழைத்தாறு. உள்ள வாழைத்தாறு விட்டு சறுக்குன்னு சீவுனாங்கன்னா வந்துடும். வாழைத்தாருக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான கத்தி, உருக்கத்திம்பாங்க. இது இந்த கீரை அரியறதுக்கு இந்த தேங்காயெல்லாம் நோண்டுவாங்க. நல்லா இருக்குது. இதெல்லாம்
கத்தி ஐட்டம் நிறையா இருக்குங்க உங்ககிட்ட. பாருங்க இது கூட நிறைய ஓடுதுங்க. இது வந்து பேட்டு செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மரம் ஹாக்கி செய்கிறாங்க அந்த மரம். இது வந்து இஞ்சிக்கு ஏலக்காய்க்கு மட்டும் அதில் எல்லாம் போட்டு இஞ்சி தட்ட முடியாது, ஏன்னா அது இஞ்சி பூண்டுக்கு எடுத்துக்குவாங்க. டீக்கு பாருங்கள் சுக்கு ஏலக்காய் போட்டு தட்டுறதுக்கு இது வாங்கிட்டு போவாங்க. நல்லாயிருக்கு. இது ஒரு பீஸே 250 ரூபா தான். இது நிறைய வாங்குறாங்க. இதுவும் நிறைய வாங்குறாங்க. ஸ்பூன் ஐட்டம் இருக்குங்க. மர ஸ்பூனும் நிறையா இருக்கும். தேங்காய் நோண்டி இருக்கும். நெய் ஸ்பூன் இருக்கும். மர ஸ்பூன்லாம் உங்களுக்கு 15-20 ரூபா தான். இதுவும் பாருங்கள் நல்லாயிருக்கும். இது நம்ம கடையில் இருக்கும். இது மாதிரி பழைய உட்டில் உள்ள உட்டு தட்டுவடை செட்டு கடையில் இதுதான் இருக்கும். தட்டுவடை செட்டு கடையில் இருக்கும். அதாவதுங்கன்னா ஒரு முக்கியமான கடைக்கு என்ன தேவையோ அந்த பொருள் வச்சுருப்போம். கம்மி தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கம்மி தான். 150 ரூபா தான். இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு இதில் தண்ணி ஊற்றி வச்சிங்க நீங்கள் இந்த மாதிரி இதை கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் இருக்கும். இந்த பிளேட்டை நீங்கள் அடியில் போட்டுட்டு ஆரியத்துலேயும் செய்யலாம், அரிசி மாவுலேயும் செய்யலாம். நல்லா இப்படி பிடிச்சி இப்படி உதிரணும். அதான் புட்டு பதம். மாவு பச்சரிசி மாவு இருக்குல்ல கண்ணு, நல்லா தண்ணி தெளித்து இப்படி பிடிச்சி இப்படி உதிரணும். அதான் பதம். அது வெல்லம், கொஞ்சம் தேங்காய் திருவுறது. வெல்லம் போட மாட்டாங்க, தேங்காய் போடுவாங்க. போட்டு ஏலக்காய் போட்டு அப்படியே தள்ளினாங்கன்னா புட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து மேலே ஆவி வந்தால் தீர்ந்துது. இதில் ஆவி வந்தால் இடத்துல அதுக்கு தான் அந்த 3 ஓட்டை. மேலே குமிழ் வரும். இந்த 2 ஓட்டை புசு புசுன்னு ஆவி வரும். ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். இதில் குக்கரில் சொரவறதும் இருக்குது. இப்போ நான் கொடை டைப்பு காட்டியிருக்கிறேன். ஆமாம், தண்ணி ஊற்றி இங்கே காடா துணி போடணும். இந்த இடத்துல ஒரு இட்லி துணி மாதிரி போட்டு நீங்கள் அடுத்துட்டிங்கன்னா ஹேர் எங்கேயும் போகாது, நல்லாயிருக்கும். இதிலே குக்கரில் சொருவறதும் இருக்குது. பாருங்க, இது இருக்கும், இது இருக்கும், நிறையா இருக்கும் மாடல் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கடைக்கு சில்லி கடைக்கு இந்த வெங்காயம் போட்டு பக்கடா இதெல்லாம் போடுறதுக்கு நல்லா வெங்காயம் செய்வறதுக்கு நல்லாயிருக்கும். எவர் சில்வர் கேட்பான். இப்போ நான் கட்டையில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே சேம் பீஸ் தான். இது சில்வர். இது வந்து 300 ரூபா. அப்புறம் இட்லி பிளேட் இருக்கும் பாருங்கள். இட்லி பிளேட்டும் இருக்குதுங்க. இதுலேயே நான் இட்லி பிளேட்டு வச்சுக்கிறேன். இடியாப்ப பிளேட்டும் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு 3 பிளேட்லேருந்து 5 பிளேட் வரைக்கும் இருக்குது. தட்டு இட்லி இதில் வந்து மாவு ஊற்றி அப்படியே இடியாப்பங்க. அதான் இப்போ இந்த இடியாப்பத்தை இதில் போடுறது செட்டாக வாங்குவாங்க இப்படி. இப்போ இதில் வந்து நீங்கள் பச்சரிசி மாவை போட்டுங்க, நீங்கள் அழுத்தி இதை நீங்கள் பிளேட் எடுத்து வச்சு இதில் தான் அழுத்தணும். எண்ணெய் அப்ளை பண்ணி இதில் நீங்கள் அழுத்தணும். அழுத்தி உள்ளே வச்சுட்டிங்கன்னா ஒரு இடியாப்ப பிளேட் அப்படி உள்ள வச்சு குக்கரில் வைக்கலாம், வடச்சட்டியில் வைக்கலாம், போவனியில் வைக்கலாம், எதுலினாலும் வைக்கலாம். எதுலினாலும் வைக்கலாம். இதில் தான் வைக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 பிளேட் உள்ளது 300, 4 பிளேட் உள்ளது உங்களுக்கு வந்து 380, 5 பிளேட் உள்ளது 480. பிளேட்டுக்கு தகுந்த சின்ன சின்ன பீஸ் அப்படி கையில் சுரண்டுறது இது நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா கையிலே இப்படி சுரண்டலாம். இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி கையிலே சுரண்டலாம். தேங்காய் தருவது இது நல்லாயிருக்கும். இல்லை கத்தி ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேரளா கத்திங்க. இதெல்லாம் கேரளாவிலேருந்து வருது. உருக்கத்தி அருமையாக இருக்கும் இந்த கத்தியெல்லாம். இதெல்லாம் நாங்களே தயாரிப்பு. இந்த கத்தியெல்லாம் இதெல்லாம் ஹோட்டலில் கிடைக்காருங்க வாங்க. இதுவும் பாருங்கள், இதெல்லாம் சேட்டாக்காரங்க நிறையா வாங்குவாங்க எங்ககிட்ட. இது வந்து சில்வரில் இஞ்சி பூண்டு தட்டுறது. இது சேட்டாக்காரங்க நிறையா வாங்குவாங்க. இது 250 1ஆம் நம்பர்லேருந்து 3ஆம் நம்பர் வரைக்கும் இருக்குது. இதுவும் குவாலிட்டி இருக்குங்க. 5, 6 வரைக்கும் இருக்குங்க. இந்த எல்லாமே செராமிக்ஸுங்க. நிறையா இருக்கும். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இது பழைய மாடல். இதெல்லாம் வந்து அந்த காலத்து பழைய மாடலு, நல்லாயிருக்கும். இதெல்லாம் விலை கம்மி தாங்க. 180 ரூபா, 80 ரூபா. ஆமாங்க. நான்லாம் செராமிக்ஸு வந்துங்க கீழே போட்டால் டப்புன்னு உடஞ்சி போயிடும். நானே ரோட்டு மேலே வச்சுருக்கிறேன். எனக்கு ஒரு 10 ரூபா கூட கிடைச்சதாலும் சரி கிடைக்காலும் சரி கஸ்டமர் கொடுத்துருவேன். 180 தாங்க. இதெல்லாம் செராமிக்ஸ்லாம் ரொம்ப கம்மி. இதெல்லாம் 120, இதெல்லாம் 100 பாருங்க. இதெல்லாம் 100 ரூபா செராமிக்ஸு. இதெல்லாம் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு எங்கள் வீட்டுக்கார் இதே எடுத்து கொடுத்துருவாரு. கிஃப்டாக கொடுத்துருவாரு. எடுத்துகிட்டு போவாங்க. ஜாடி பூரா சேல்ஸு. ஜாடி எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க. நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறது தான் வாங்கி போட்டுருக்குறோம். அதெல்லாம் கொடுக்குற ஏங்க உடஞ்சி போகிறதுக்கு ஒரு மக்களாச்சும் வச்சுருக்கிட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோ பிடிக்கிற மாதிரி. இதெல்லாம் 450 ரூபா தாங்க. 5 கிலோ கல்லுக்கு பிடிக்குது. பெருசு செராமிக்ஸ் கேட்பாங்க. கொரியரில் போட சொல்லி செராமிக்ஸ் மட்டும் நான் போட மாட்டேங்க. நேரில் டப்புன்னு விட்டு போயிடுமா வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கின்றோம். போட மாட்டேங்க. இது உங்களுக்கு பழைய மாடல் நல்லா இருக்குங்க. அருமையாக இருக்கும். இந்த பாருங்க, சூப்பராக இருக்கும்.
இதெல்லாம் 250 ரூபா. 280 ரூபா தான். 1.5 கிலோ கல் பயிர் பிடிக்கும். நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. டிசைன் பழைய மாடல் நல்லா இருங்க. கலர் கோட்டிங்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க. கலர்லேயும் செமையாக இருக்கும். இதை ஒரு பாக்ஸுக்கு எடுத்திங்கன்னா ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு பாக்ஸு ஒவ்வொரு கலர் வருங்க. இது 1 கிலோ கொட்டுறது. இது பாருங்க, இது ஒரு மாடல் நல்லா இருக்கும். மாடலே ஒரு வி ஷேப் மாடல் மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம், இது கலர் ஷேப் எதுக்கு வாங்குவாங்கன்னா, எங்கள் வீட்டில் டைல்ஸ் இந்த கலர் போட்டிருக்கிறோமா, எனக்கு இந்த கலர் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்காக எது இதுங்களா, இது கலர் கோட்டிங்லேயும் இதே ப்ரைஸ் தாங்க. 1 கிலோ என்ன விற்கிதோ அதே ப்ரைஸ் தான் அதுவும் கொடுப்பாங்க. எல்லாம் ஒரு 300 இந்த மாதிரி 250 இவ்வளோதான். பெருசு ஐட்டமெல்லாம் 400 450 தாங்க. அவ்வளோதான். 5 கிலோ கொட்டுற வரைக்கும் 450 மேலே தாண்டாது. இதெல்லாம் உங்களுக்கு 100 ரூபா, இதெல்லாம் 50 ரூபா. 50 ரூபா, வெறும் 50 ரூபா தாங்க. 50 ரூபா நல்லா இருக்கும். 50 ரூபா, இது 80 ரூபா. நல்லா இருக்கும். ரொம்பங்க ரொம்ப கம்மி தான். செராமிக்ஸ்லாம் நான் கம்மியாக கொடுத்துருவேன். இது வந்து கதிர் அருவாளுங்க. இது ஒரு மாடலுங்க. இது ஒரு மாடலுங்க. இது ஒரு மாடலுங்க. 3 மாடல் 50ங்க, 100, 150. இது பில்லு சோளத்தட்டுக்குங்க. மாட்டு தீவனம், மாட்டு தீவனம் இருக்குங்க. கோயிலக்காட்டுக்கு நல்லா இருக்கும். கோயிலுக்கு அறுக்கலாங்க, மாட்டு தீவனத்துக்கு அறுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை தூக்குற கொக்கிங்க. இதெல்லாம் இவர் தான் தயாரிக்கிறார். ஆமாம் ஆமாம் ஆமாங்க. இது ஒரு மாடலுங்க. இது வந்து நீள மாடலுங்க. என்ன ரேட்டுங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா வருதுங்க. இது 100 ரூபா வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடு கட்டுற கம்பிங்க. காட்டில் கொண்டு போய் மாடு கட்டுறதுக்குங்க. இது கம்பி 120 ரூபா வருதுங்க. இது வந்து சுத்திங்க. இரும்பு கைப்பிடி போட்டது. அதுலேயே மர கைப்பிடி போட்டதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா வருங்க. இது 150 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் அல்றதுங்க, சாணி அல்றது. செட்டு 100 ரூபாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சல்லக்கத்திங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இளநீ இருக்கிறதுக்கு நுங்க இருக்கிறதுக்கு இது யூஸுங்க. ரெண்டுமே அதுக்கு ஆகுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி, முருங்காய் பொரிக்க, எலுமிச்சம்பழம் இதை பண்ணிக்கலாங்க. இது வந்து பாம்பு குத்துறதுங்க, குத்து ஊசி. ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் சும்மா வீட்டு யூஸுக்கு தேங்காய் உடைக்கிறதுங்க. 250 ரூபா வருதுங்க. இது ஒரு மாடலுங்க, இது ஒரு மாடலு. இது அதே ரேட்டு தாங்க, இது அதே ரேட்டு தான். ஆமாம் ஆமாம். இது வந்து சூரிங்க. அந்த இதே இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா வருதுங்க. இது வந்து கறி வெட்டுற சூரிங்க. வெட்டு கத்தி. இது வந்து குடி போட்டதுங்க. இது 600 ரூபா வருது. இது வந்து என்ன உருக்குங்களா? உருக்குங்க, லாரி பட்டையில் அடிக்கிறது. ஆமாங்க. அதுலேயே அது பெருசுங்க. இது வந்து உருக்குதாங்க. அது வந்து சின்னதுங்க, முன்னே காமிச்சது. இது பெருசு. இது 850ங்க. புடி போடாது இதுங்க. இது என்ன ரேட் வருது? இது 800 ரூபா வருதுங்க. 800 ரூபாய். பெரிய குடுவல். இது வந்து பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுற குடுவலுங்க. மரம் வெட்டுறது பார்த்தீங்கன்னா சின்னது. இது 600 ரூபா வருதுங்க. கொஞ்சம் சின்னது. சின்னதுன்னா வந்து ஒரு சின்ன இரும்பு எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, உருக்கு நல்லா உருக்குதாங்க. 1 வருஷத்துக்கு கேரண்டி உண்டுங்க. 1 வருஷத்துக்கு கேரண்டி கொடுத்துறீங்க. ஆனால் மரம் பார்த்தீங்கன்னா 100, 150, 200ங்க, 70 ரூபா, 300 ரூபா. சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது தேங்காய் பொடி மட்டை உடிக்கிறதுங்க. தேங்காய் மட்டை உடிக்கிறதெல்லாம் என்ன ரேட்டுங்கண்ணா? ஆனால் 4 மாடல் இருக்குதுங்கண்ணா. சரிங்க. இது ஒரு சைஸுங்க. இது வந்து 500 ரூபா வருதுங்க. இது சின்னதுங்க, 350. அதுலேயே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இது 400 ரூபா வருதுங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரி. ஆமாங்க. நீங்களே செய்யறதா? இல்லைங்க, இதை நான் வாங்கிட்டு வரேன். கேரளாவிலேருந்து வருதுங்க எங்களுக்கு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது எலி பிடிக்கிறதுங்க, எலி பெருக்கம், கீரி பிடிக்கிறதுங்க கூண்டு. இதெல்லாம் என்ன ரேட்டுங்கண்ணா எலி கூண்டு? இது வந்து 100ங்க, 150, இது 500ங்க, இது 1500. அதுக்கு பெருசு கொஞ்சம் இருக்குங்க, 1800. கோழி குஞ்சு அதிலே விடுற மாதிரி. கோழி குஞ்சும் விட்டுக்கலாம், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது வந்து 1800ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது குப்பை கலைக்கிறது, ஜல்லி கலைக்கிறதுங்க. இது ஒரு சைஸுங்க, இது ஒரு சைஸு. என்ன ரேட்டுங்கண்ணா? இது 150ங்க சின்னது. 150 சின்னது. பெருசு 180ங்க. 180. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கார்டனுக்குங்க. ஆமாம், அந்த இதுக்கு ஆகுங்க, வீட்டு தோட்டத்துக்கு. டபுள் பக்கம். ஆமாங்க. ஓகே ஓகே. ஒன்று வந்து கொத்துறது, ஒன்று இழுக்கிறது. ஓ, டபுள் பர்பஸ். இதில் என்ன ரேட்டுங்க? 200ரூவாங்க. அது இது வந்து மாறுன்னு சொல்லுவோம். சரிங்க. கட்டுத்தரையெல்லாம் வந்து நம்ம அரிச்சிக்கலாம். ஸ்டீல்ல நம்ம மாட்டுக்கு வந்து தீவனி போடுறோம் பார்த்தீங்களா, அதை நம்ம கூட்ட தேவையில்லை, இதுலேயே அப்படி அரிச்சிக்கலாங்க. எடுத்தாலே வந்துடும், ஃபுல்லாக வந்துடும். இது வந்து போட்டு வலிக்க தேவையில்லை, சீமார் போட்டு கூட்ட தேவையில்லைங்க. அதுக்கு இந்த இது 300ரூவாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இதுங்க, பெரிய பல்லு. ஆமாம். இது ஏதாவது ரொம்ப புதாராக இருக்குது இல்லைங்களா, அதுக்கு போட்டு நம்ம இழுத்துக்கலாங்க. இது எல்லாம் ஒரே ரேட்டா இல்லை? இது 300 தாங்க. 300 தான், எல்லாம் ஒரே ரேட்டு தான். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே சல்லக்கத்தி தான் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து இது 10 அடி லென்த்து. இது 5 அடிங்க, அதான் உள்ளுக்கு ஒரு 5 அடி இருக்குது, இன்னும் நம்ம வந்து மேலே இழுத்துக்கலாம். இது 10 அடிங்க. இது 3 அடி கடப்பாருங்க. 3 அடி கடப்பாறை. என்ன ரேட் வருது? இது 450 ரூபா வருதுங்க. 450 ரூபா. சரிண்ணா. இது எத்தனை? 5 அடிங்க. இது 5 அடி எவ்வளோ? 5 அடி இது 1000 ரூபா வருதுங்க. 5 அடியிலே டபுள் சைடுங்க. டபுள் சைடு. ஓ, சரி சரி. 1200ங்க. 1200. கைப்பிடி போட்டது. ஆமாம். இது வந்து 200ரூவாங்க. 200 ரூபா தான். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கைப்பிடி போட்டது. என்ன ரேட்? 300 வாங்குது. 300 ரூபா. சரி. இது 400, 200, 300. அதுலேயே வந்து மம்டி கொத்து வருங்க, அது 200 வருங்க. இது பார்த்தீங்கன்னா நடவண்டிங்க. சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 400 வருதுங்க. 400 தான். ஆமாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு யானை வெட்டி வைக்கிறதுங்க, தொட்டில் பாக. இது நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுப்போம், காசு வாங்க மாட்டோங்க. நீங்கள் வந்து பொருள் வாங்கினாலும் சரி வாங்கினாலும் சரி, இதை கேட்டால் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். நாங்கள் வந்து இது காசு நான் வாங்குறது இல்லைங்க. நல்ல விஷயங்கண்ணா, நல்ல விஷயம். குழந்தைங்களுக்கு வந்து நான் இதை வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருவோங்க. ஓகேண்ணா. இது ஒன்று மட்டும் கேட்டாங்கன்னாலும் காசு வாங்க மாட்டாங்க, வாங்குறதில்ல, இது ஃப்ரீயாகவே கொடுத்துருவோங்க. பரவாயில்ல, நல்ல விஷயங்கண்ணா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கெரவ பிரஸ் செட்டுங்க. இது வந்து கெரவ பிரஸ் செட்டுன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஒன்று இடிக்கல், ஒன்று ஆரிகல், ஒன்று வந்து அம்மி, ஒன்று வந்து உரல். இது 4மே நம்ம வீடு பால் காய்ச்சும் போது முன்னாடி நின்று நம்ம எல்லாமே நல்லா மஞ்சள்லாம் தடவி சந்தன குங்குமம் வச்சு இதை வச்சு பூஜை ரூமில் வச்சுட்டு நம்ம பால் காய்ச்சினா நல்லது. இது பேர் கெரவ பிரஸ் செட்டு. இது 4 செட்டு மட்டும். இது 4மே நாங்கள் 600 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இது வந்து குழந்தைங்க விளையாடுறது கல்லுலேயே. இது 350ங்க. ஆமாம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பொருளும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேங்க. நீங்கள் வந்து நேரில் வாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணி கொடுக்குறேன். இது தோசைக்கல், வடைச்சட்டி எல்லாமே இருக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு வேணுனாலும் நாங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு உடனே நாங்கள் கொரியரில் நிறையா பண்ணித்தரோம். எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக பண்ணித்தரோம். நம்ம கடைக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாமே நாங்கள் நல்லபடியாக பண்ணித்தரோங்க. நீங்கள் இது வரைக்கும் நான் பார்சல் நிறையா போட்டிருக்கிறேன், அதில் ஒரே நம்பர் தான் கொடுத்தோம். இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்குறேங்க. ஏன்னா அதிலே நிறையா கால்ஸ் வருது, நிறைய பேர்த்துக்கு நான் அட்டன் பண்ணலன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் நான் ஒருக்கா கூப்பிடுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நான் சிறப்பாக நான் பண்ணித்தரேங்க. உங்கள் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நான் பண்ணித்தரேங்க. நன்றி, வணக்கம்.